இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஞ்சம் நீண்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒருவேளை இந்த பாடத்தை நீங்கள் வேறு எந்த வழியிலாவது நான் கற்றுக் கொடுக்க நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுப்பது என்று நான் கர்த்தருடைய பாதத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். இது என்னுடைய ஒரு பழைய ஒரு படிப்பினை. ஆகவே இதை இன்றைக்கு இந்த சபைக்கு அவர் பண்ண சொல்லுவார் என்று நான் நினைக்கவில்லை. காரணம் ஏதோ எனக்கு தெரியாது, தேவையும். சரியா? சரி, ஒரு சின்ன கதையில ஆரம்பிக்கிறேன். ஒரு 7-8 வயசு ஒரு பையன் இருந்தான். சரி, இது உண்மை கதையில ஒரு கற்பனை கதை. ஒரு 7-8 வயசுல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல அப்பா, வாட்டசாட்டமான ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல அழகான நல்ல ஒரு அம்மா, நல்ல பணக்காரன், நல்ல வசதி. சரியா? அப்ப இந்த பையன் வந்து அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா என் வயதை ஒத்த பையலுக்கு எல்லாம் பைசிக்கல் ஓட்டுறாங்க, எனக்கு ஒரு பைசிக்கல் வாங்கிட்டாங்க. ஏன்னா மகனுக்கு தெரியும் அப்பாவுக்கு அந்த பைக் வாங்கி கொடுக்கறதுக்குரிய வசதி வக்கெல்லாம் இருக்கு. இப்போ வந்து கேட்டாரா அப்பா கிட்ட, அப்பா நீங்க என்னை நேசிக்கிறீங்களா? ஆமா ராசா, என்ன ராசா, என்ன நான் உண்ட அப்பா தானே, உன்னை நேசிக்காம இருக்கிறோம். அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கிட்டாங்க. அப்பா சொன்னாராம், தம்பி நீ நல்லா படி, நான் உனக்கு வாங்கி தரேன். மாட்டேன்னு சொல்லல, நல்லா படி, நான் வாங்கி தரேன். சும்மாவே நல்லா படிக்கிற பயல். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சானா, நல்ல மார்க்ஸ் எல்லாம் வாங்கினானா. அப்புறம் வந்து கேட்டானா அப்பா கிட்ட, அப்பா நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கிறேன், இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டேன், பைஸ்கல் வாங்கி தரேன், நீங்களே வாங்கி தரீங்களா? இல்லை இப்பவே இல்லை, நீ இன்னும் படி, இன்னும் நல்லா படி. போக போக இவனுக்கு மனசுல கொஞ்சம் வேதனை வருதான். இப்ப 8 வயசு தாண்டி 9 வயசு ஆயிடுச்சு. அடிக்கடி வந்து அப்பாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் அப்பா வந்து நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் கோபத்தில் சொல்றாரு, சும்மா இரு, உனக்கு பைஸ்கல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னோன்னா மனம் வேதனையில வெளியே வந்து அழுதுகிட்டு இருந்திருக்கான். அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு பக்கத்து வீட்டுக்காரு. அவர் தம்பி என்ன அழுகிறேன்? பாருங்க அங்கிள், நான் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டேன், ரொம்ப காலமா கேட்டேன், எக்ஸாமுக்கு படித்தேன், பாஸ் ஆனேன். இப்ப பாருங்க எவ்வளவு காலம் அப்பா இப்ப என்ன ஏசுறாரு, வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார். ஓ அப்படியா? சரிங்க வா, வீட்டுக்கு வா, ஒரு விஷயம் காட்டுறேன். அப்ப வீட்டுக்கு போனானா, உள்ளுக்கு போய் அந்த பின் சைடுக்கு போனா ஒரு அழகான அந்த ஹாஃப் பைக் ஒன்று இருக்கு. ஒரு ஹாஃப் பைக் ஒன்று. அங்கிள், இந்த மாதிரி ஒரு பைக் தான் நானும் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், வாங்கி தர மாட்டேங்கிறாரு. சரி, நீ அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நீ என்ன ஸ்கூல் விட்டு வந்த பிறகு, சரியா, அம்மா மட்டும் தானே வீட்டில் இருக்கோம், விளையாட போறேன்னு சொல்லிட்டு நைஸா இங்கே வா. அப்பா வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும் தானே. வந்து இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படி பின்னால போயிட்டு யாருக்கும் தெரியாம நல்லா அந்த கிரவுண்ட்ல வேண்டிய மாதிரி நீ ஓடி விளையாடிட்டு வந்து பைஸ்கலை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடு. ஐயோ, இவன் நினைச்சானா, என்ற தெய்வமே, இந்த ஆள் எனக்கு அப்பாவா இருந்தா எவ்வளவு நல்லா, எனக்கும் ஒருத்தன் இருக்கிறானே அப்பாங்கிற பேர்ல. சரியா? அப்ப இவன் கேட்டானா அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, அங்கிள் ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க, அப்பா ஏன் எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தான் காசு இருக்கே அப்படின்ட்டு. அப்ப அங்கிள் சொன்னாராம், தம்பி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னைய மாதிரி இருக்க மாட்டாங்க தம்பி. ஒருவேளை நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உனக்கு நான் மோட்டர் பைக்கே வாங்கி கொடுத்துருப்பேன், சின்ன மோட்டர் பைக் ஒன்று. சரியா? அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்பா இல்லாட்டி என்ன, அப்பா வாங்கி கொடுக்காட்டி என்ன, என்னைக்கு இந்த அங்கிள் இருக்கிறேன் அப்படின்ட்டு. சரியா? மகனுக்கு தெரியாது இந்த அப்பாட சிஸ்டம் என்ன தெரியுமா? அந்த அம்மா, அந்த அங்கிளுக்கு அந்த அம்மா மேல ஒரு கண். இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்கிறானே, அவன் ஒரு காடே, அவனுக்கு அந்த அழகான அம்மா மேல ஒரு கண். எப்படியாவது அந்த அம்மாவை வெளுத்துறதுக்கு பார்க்கலாம். புரியுதா? அப்ப முடியல. அப்ப இந்த பையனை நல்லா ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டா இது மூலமா அந்த அம்மாவை ரீச் பண்ணிடலாங்கிறது தான் அவருடைய திட்டம். புரியுதோ? இப்படி அங்கிள் மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. என்ற தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சரியா? நிறைய சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க.
உங்க சின்ன காலத்துல எத்தனை அங்கிள்மார் உங்களுக்கு அன்பு காட்டி உங்களை வந்து பாசத்துல தடவை ட்ரை பண்ணிருப்பாங்க கூட உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நடக்குதா? சரியா? சில அங்கிள்மாரனுடைய பாசம், நான் உனக்கு அப்பா மாதிரி அம்மா, இந்த விளையாட்டு இந்த ஜில்மாலாம் நமக்கு தெரியும், இந்த உலகத்துல ஏராளமா இருக்கு. அப்போ அந்த அப்பா ஏன் பைசிக்கல் வாங்கி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை அப்பாவுக்கு இருக்குது, வக்கு வசதி இருக்குது. ஆனா அப்பாவுக்கு தெரியும், இப்ப இவனுக்கு வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வீணா போயிடும். எந்த ஒரு நல்ல அப்பனுக்கும் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுப்பது என்று. சரியா? அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அந்த பக்கத்து வீட்டு மாமாவுக்கு அக்கறை இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த தாயை வலைக்குள்ளே மாட்டி சிக்க வைப்பது. சரியா? இப்போ இன்றைக்கு நான் பேச போகிற இந்த பிரசங்கத்தினுடைய தலையங்கம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய வரங்கள். என்ன சாமான்? சாத்தானுடைய வரங்கள். இப்போ எல்லாரும் ஆவியின் வரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் வரங்கள் இதை பத்தி பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்கோம். இதென்ன சாத்தானின் வரங்கள்? சாத்தானுக்கு வரங்கள் இருக்குமா? இருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு சாத்தானாக செயல்படுகிறவன் முன்பு ஒரு தேவதூதனாக இருந்தவன். சும்மா தேவதூதன் அல்ல, ஒரு பிரதான தூதனாக இருந்தவன். சரியா? அவனுக்கு பேர் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவனை வர்ணித்து ஒரு இடத்திலே அதிகாலையின் மகன் என்று சொல்லி இருக்கிறது. சரியா? ஏசாயா 14வது அதிகாரத்திலேயே இந்த தேவ தூதனை வர்ணித்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லி இருக்கிறது. அந்த விடிவெள்ளி என்ற அந்த சொல் லத்தீன் மொழியிலே லூசிஃபர். சரியோ? லூசிஃபர். அதனால் நிறைய பேர் இவனுக்கு லூசிஃபர் லூசிஃபர் என்று சொல்லுகிறார்கள். அது அவனுடைய பெயர் கிடையாது, அது ஒரு வர்ணனை. லூசிஃபர் என்றால், நீங்கள் சந்திரனை பார்க்கும்போது இரவிலே அந்த சந்திரனுக்கு நெருக்கமாக ஒரு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நட்சத்திரம் தெரியும், அந்த நட்சத்திரம் அதுதான் லூசிஃபர். அதாவது வெள்ளிக்கிரகம். சரியா? அப்போ இவனுக்கு பேர் என்ன என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் 3 பிரதான தூதர்களை சிருஷ்டித்தார். ஒருவன் இவன், இன்னொருவருடைய பெயர் மீகாவேல். வேதத்தில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் எங்களுக்கு தெரியும். மற்றவருடைய பெயர் காபிரியல், அதுவும் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த பிரதான தூதர்களில் ஒருவனாய் இருந்த இந்த இவன் தான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருக்கமாய் இருப்பதற்கும் உண்டாக்கப்பட்டவன். அவனுக்கு பெருமை வந்து அவன் விழுந்த பொழுது அவனுக்கு பொறுப்பாக இருந்த அத்தனை தேவ தூதர்களோடும் சேர்ந்து அவன் விழுந்து விட்டான். அதனால்தான் தேவ தூதர்களில் 3ல் 1 பகுதி இன்று பிசாசின் ஆவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சரியோ? சரிதானே? 3ல் 2 பங்கு விழவே இல்லை. அவர்கள் இன்னும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தூதனோடு சேர்ந்து விழுந்த அந்த 3ல் 1 பங்கினர் தான் இன்றைக்கு பிசாசுகளாக செயல்பட்டு வருகிறார்கள். அப்படி அவன் விழுந்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் சாத்தான். சாத்தான் என்றால் எதிராளி. ஓகே? அது கூட பெயர் கிடையாது. சாத்தான், பிசாசு என்பதெல்லாம் பெயர்கள் கிடையாது. எதிராளி, சத்துரு என்பதுதான் அவற்றினுடைய அர்த்தம். சரியோ? இப்போ அவன் விழுந்தான் அல்லவா பரலோகத்திலே இருந்து. அப்படி அவன் விழும் பொழுது ஆண்டவர் சும்மா அவனை தள்ளிவிட்டாரே ஒழிய, அவன் தேவ தூதனாய் இருந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன எல்லாம் கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் அவர் பறித்து கொள்ளவில்லை. புரியுதோ? இப்போ அவன் பிரதான தூதர்களில் ஒருவனாகத்தான் இருந்தான். அப்போ இப்போ மீகாவேல், காபிரியல் என்ற இருவரை பற்றி நமக்கு வேதத்திலே கொஞ்சம் தெரியும். அவர்கள் இருவரும் பிரதான தூதர்கள் 2 பேர். அவர்களை விட நிறைய அதிகாரங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் உண்டாக்கப்பட்டவன் தான் அந்த சாத்தானாய் மாறினவன். சரியா? அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன எல்லாம் கொடுத்திருப்பார், நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த ஒன்றையும்
ஆண்டவர் பறித்துக் கொண்டு அவனை கீழே தள்ளவில்லை. புரியுதா? அப்ப இன்றைக்கும் அவன் தேவதூதனாய் இருந்த பொழுது ஆண்டவரால் கிடைக்க பெற்ற அந்த நல்ல காரியங்கள் அவன் கையிலே இருக்கின்றன. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் ஒரு தேவ தூதனுக்கு கொடுத்திருந்த அந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு கொடுக்க மாட்டாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? யோசித்து பாருங்க. என்னதான் இருந்தாலும் மனுஷர்கள் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தூதர்களை விட சிறியவர்கள் என்று. சரிதானே? மனுஷர்கள் தேவ தூதர்களை விட சிறியவர்கள். ஆகவே நான் நம்ப மாட்டேன். சில பேர் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். தேவதூதன் எனக்கு முன்னாக நீ போ, நான் போகிறேன், தேவதூதனே நீ ஒருவன் வந்து என்னுடைய வீட்டை காப்பாற்றிக்கொள், காத்துக்கொள். இதெல்லாம் நம்ப மாட்டேன். இதெல்லாம் ஓவர் பரிசுத்தம். ஆண்டவருடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் தேவதூதர்கள். ஆண்டவர் தேவதூதர்களை வைத்து ஊழியம் பணிவிடை செய்தால் செய்யட்டும், அது பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்து நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கிற வேலைக்காரங்களுக்கு நான் கட்டளை போட்டா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கும் போது உங்க வீட்டுல வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. நீங்க அந்த ஆளுக்கு சொல்லுவீங்க, பாஸ்டருக்கு டீ கொண்டு போய் கொடு, பாஸ்டருடைய ஷர்ட்டை கொண்டு போய் கழுவி கொடு, நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்ல முடியும், வந்தா என்னுடைய ஷர்ட்டை கழுவி கொண்டா. நீங்க யோசிப்பீங்க, இது என்னடா இது, நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், ஏன் வேலைக்காரனுக்கு இவன் என்ன கட்டளை கொடுக்குறான்? ஓகேயா? அதுபோல தேவ தூதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், மனுஷர்களுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. தேவன் சொல்லி அவர்கள் வந்து மனுஷர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவது வேதத்திலே உண்டு. சரியோ? இன்றைக்கு சில அதி பரிசுத்தவான்கள் அவர்கள் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கூட சரி. இப்போ அதை பற்றி நான் பேசவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் என்பவன் தேவதூதனை விட சற்று சிறியவன். இருந்தாலும் மனுஷர்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களாக படைக்கவில்லை. தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலையும் படைத்தார். தேவதூதர்களை அப்படி படைக்கவில்லை. இயேசு ஒருபோதும் தேவதூதர்களை தன்னுடைய மனவாட்டி என்று சொல்லவில்லை. நம்மை தான் சொல்லுகிறார். சரிதானே? அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்திலே போய் இயேசுவின் மனவாட்டிகளாக பிதாவின் பிள்ளைகளாக வாழ போகிற நமக்கு ஆண்டவர் அந்த தேவ தூதர்களுக்கு கொடுத்த சில ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் விடுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பார். சரியோ? ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்க வந்தவராக இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அவர் கொடுப்பது கிடையாது. ஏன் தெரியாது. ஒருவேளை சில பேருக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்தால் அவர்கள் வீணாய் போய் விடுவார்கள். இப்போ பிள்ளைக்கு எண்ணத்தை கொடுக்க வேண்டும், எண்ணத்தை கொடுக்க கூடாது என்ற அம்மாவுக்கு தெரியும் தானே. சில நேரம் வீட்டுக்கு போயிருக்கிற நான் அம்மா இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ நான் திருமணம் செய்ய முன்பு அந்த காலத்துல என்னுடைய அண்ணன் திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. நான் பைபிள் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்துல, கொழும்புல ஜாயல. கண்டி தான் எங்களுடைய ஊரு. அப்ப பைபிள் ஸ்கூல்ல இருந்து திடீர்னு லீவ் கொடுப்பாங்க. பைபிள் ஸ்கூல்ல எல்லாம் காலையில 5 மணிக்கு எழும்பி ஓடி அப்புறம் வந்து ஜெபிச்சு செப்பல் போய் அப்ப ஒழுங்கா நிம்மதியான தூக்கம் இருக்காது. அந்த லீவுக்கு ஒரு 2-3 நாள் கிடைக்குது தானே, அந்த நாள் தான் வட்டியும் முதலுமா தூங்குறது. சரியா? காலையில் ஒரு 11:30 மணி வரைக்கும் படுத்து கிடப்பேன். ஆனால் அந்த அண்ணனுக்கு குழந்தை பிறந்து விட்டது இல்லையா, அன்னைக்கு அந்த குழந்தையால எனக்கு பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம சித்தப்பாக்காரன் பைபிள் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறானே, அவன் கொஞ்சம் தூங்கட்டுமேன்னு யோசிக்காம அந்த புதுசா பிறந்த குழந்தை சரியா 3 மணிக்கு எனக்கு என்ன நினைக்கும், டக்குனு கண்ணுல வாங்கி படுக்க வைக்கணும்னு தோணும். ஆனா அவங்க அம்மா அந்த பிள்ளைய வச்சு அதோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கம்மா இங்கம்மா பால் வேணுமா பால் வேணுமா. இங்க நான் யோசிப்பேன், சரி அந்த சின்ன பிள்ளைக்கு தான் தெரியல, இந்த எரும மாடுக்குமா தெரியல, இங்க ஒருத்தர் நான் படுத்திருக்கிறேனே. சரியா?
அப்போ ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பது, கொடுக்க கூடாது, என்ன எப்படி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று. நமக்கு தெரியாது, சித்தப்பா அம்மாவுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அப்பா வாங்கின பிறகு நமக்கு இதே பிரச்சனை தான். சரியா? அப்போ ஒரு தாய்க்கு தெரியும். இப்போ அந்த தாய் ஒரு ஒரு சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கும். பிள்ளைக்கு புரியாது. சரிதானே? ஒருவேளை சிலதுகளை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு வயிற்றுல பூச்சி வரும், சில நேரம் வயிற்றால போயிடும், சில நேரம் அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லாம போயிடும். தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அது போல அன்பானவர்களே, என்னதான் ஆண்டவருக்குள்ளே நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களா இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் தெரியும் எதை கொடுப்பது, எதை கொடுக்க கூடாது. அப்போ சில நேரம் ஒரு சிலருக்கு கொடுக்கிற சில வரங்களை என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது ஆசீர்வாதங்களை என்று வைத்துக் கொள்வோமே, வேறு சிலருக்கு கொடுக்க மாட்டார். உடனே நமக்கு மனது வேதனையா இருக்கும். ஐயோ, அவருக்கு மாதிரி எனக்கு இது இல்லையே, இவருக்கு மாதிரி எனக்கு இது இல்லையே என்று வேதனை ஒன்று வரும். அந்த நேரத்திலே மாமா வருவார். யார் அந்த மாமா? திருப்பி சாசு அவர்கள். சரியா? அவர் வருவார். என்னத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்? அந்த வரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். வெளியே போனா நிக்கிறார் மாமா அந்த வரத்தோட. உள்ள வச்சு சொந்த அப்பா கொடுக்காதத வெளியே வச்சு மாமா வச்சு கொண்டு நிக்கிறார். ஒரு கண்டிஷனும் கிடையாது. சரியா? வேணுமா? இந்த அள்ளி தருகிறேன் என்ற தெய்வமே. இதனால இன்னைக்கு மாமாவுக்கு ஆள் செய்யும். சரியா? இப்போ வேதத்திலே 2 வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டு திரிகிறான். இப்போ சிங்கம் கர்ச்சிக்கும் போது எல்லாருக்கும் தெரியும் அந்த சத்தம். காட்டிலே அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது எல்லா மிருகங்களுக்கும் தெரியும் இது யாருடைய சத்தம் என்று. ஆனால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்று ஒன்று இருக்கிறது. அதே சொல்லி இருக்கிறது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வருவான். புரியுதா? எப்படி? ஒளியின் தூதன். ஒளியின் தூதன் என்றால் யார்? தேவதூதன். அப்போ சாத்தானுக்கு தேவதூதன் வேஷம் போடுவது கஷ்டம் இல்லை. ஏனென்றால் அவன் தேவதூதனா இருந்தவன். இப்ப எனக்கு ஆம்பளை வேஷம் போட தேவையே இல்லை. அந்த காலத்துல பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல நாடகங்களை நடிக்க கூப்பிட்டா எனக்கு எப்ப பார்த்தாலும் பொம்பளை வேஷம் தான் கிடைக்கும். என்னமோ தெரியல, எனக்கு தான் சொல்லுவாங்க பாஸ்டர் பொண்டாட்டியா நடி, இல்லைன்னா ஆதாம் ஏவாள் கதை ஒரு நாள் நடிச்சாங்க, என்னைய தான் ஏவாள நடிக்க சொல்லுவாங்க. சரியா? ஸ்கூல் காலத்திலையும் அப்படிதான், பரதநாட்டியம் படிச்ச காலத்திலையும் சரியா, எனக்கு அந்த பொம்பளை மாதிரி உடுத்தி தான். நான் பரதநாட்டியம் படிச்சால்தான் சரியா, அந்த காலத்துல இந்து காலத்துல. அப்போ பரதநாட்டியத்துல எனக்கு ஆம்பளை மாதிரி உடுத்திக்கிட்டு ஆட விருப்பம், ஆனா அந்த பொம்பளை மாதிரி உடுத்தி தான் என்னை ஆட விடுவாங்க. அப்போ அந்த பொம்பளை வேஷம் போடுறதுல அவங்க சொல்லுவாங்க, சுரேஷ் நீ நல்லா செய்வோம், அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பொம்பளை மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதனால நான் கஷ்டப்பட்டு தான் செய்யறது. ஏனென்றால் நான் பெண் அல்ல. பெரிய ஒரு ஆவிக்குரிய சரியா? அப்போ எனக்கு சொன்னாங்கன்னா ஒரு 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 அப்பா வேஷத்துல நீங்க நடிங்க. உங்களுக்கு ஒரு நாடகத்துல ஒரு கதாபாத்திரம் உண்டு, ஒரு அப்பா வேஷம் கஷ்டமா இல்ல? அதுபோல இந்த சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுவது அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஏனென்றால் அவன் அப்படி இருந்தவன். விளங்குதா? ஆகவே அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டால் அநேகர் ஏமாந்து போகிறான். இந்த வேஷத்தை போட்டு அவன் வரும்போது எப்படி வருகிறான் தெரியுமா? அந்த ஆண்டவர் கொடுத்த வரங்களை வைத்துக் கொண்டுதான் வருகிறான். அப்போ அந்த வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறதை ஜனங்கள் சபையிலே காணுகிறார்களே. அப்போ அப்படி இது தேவன் கொடுக்கிறது தானே எனக்கு கிடைக்கிறது என்று அந்த வரத்தை பார்த்து ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள். அந்த வரத்தை யார் கொடுக்கிறான் என்பதனை பார்க்க தவறி விடுகிறார்கள். அப்படியே பார்த்தாலும் ஏமாந்து போகிறார்கள். ஏனென்றால் ஒளியின் தூதனுடைய வேஷத்துல தான் வந்து நிற்கிறான். இப்ப சர்ச்ல இருந்து வெளியே போகும்போது கட்ட கருப்பா கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு சரியா
ஒரு 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 சிகப்பு கலர் அண்டவேரோட அப்படித்தானே உங்களுக்கு பிசாசு தெரியும் இல்லையா? கண்ணங்கரேன்னு கருப்பா இருப்பான், கொம்பு வச்சிருப்பான், ஒரு சிகப்பு கலர் அண்டவேர் கொடுத்துருப்பாங்க அவனுக்கு. வால் ஒன்று இருக்கும், அந்த வாலின முனியில வந்து வேல் மாதிரி இருக்கும், கையில ஒரு கம்பு இருக்கும், அதுல 3 திரிசூலம் மாதிரி ஒன்று இருக்கும். அது அப்படி வந்தா தான் பேய். அப்படி ஒரு என்னிடத்திலே வா, நான் உனக்கு வரம் தருகிறேன், போமா பின்வாங்கி போக நினைச்சிருமோ அப்ப மணந்துருக்கும் இல்லையா? சபையை விட்டு போறேன்னு வெளியே போறேன்னு இதான் கண்டனம் உள்ள ஒரு வந்து இல்லை இல்லை நான் போகவில்லை, இங்க இருந்து விட வேண்டும். சரியா? ஆனா வெளியே போகும்போது சரியா அப்படியே கவரப்பட்டு போகிற வண்ணமாக பரிசுத்தமா நிற்பான் பிசாசு. அதுலதான் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. இன்றைக்கு இந்த சாத்தான் பயன்படுத்தும் அந்த வரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? 8 வரங்கள் இருக்கின்றன. நல்ல காரியங்கள், கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் இவற்றை பிசாசு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றுகிறான். ஆகவே நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி. ஓகேயா? திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 28வது அதிகாரம். எசேக்கியேல் 28வது அதிகாரம். இன்று நாம் பார்க்க போகின்ற வசனங்கள் 11ஆம் வசனத்திலே இருந்து இருக்கிறது. சரியா? 11ஆம் வசனத்திலே இருந்து 14வது வசனம் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இப்போ யாராவது எனக்கு 11வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள் பார்க்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சரி பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். இப்ப 12வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. ஓகே போதும். நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அந்த நிஜத்தை வாசிங்க ப்ளீஸ். அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். போதும். யாரை நோக்கி? தீரு ராஜாவை நோக்கி. இப்போ நிறைய வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாஸ்டர் சுரேஷ் போன்றவர்கள் இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து சாத்தானை பற்றி சொல்லி இருக்கிறது என்று பிழையாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பாஸ்டர் சுரேஷுக்கெல்லாம் தெரியாது. அது உண்மையாக தீரு என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை ஆட்சி செய்கிற அந்த ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்று. சரியா? அப்படி சொல்லுகிறார். சரியா? எனக்கு தெரியவே ஒருவர் என் பெயரையே சொல்லி இருக்கிறார் இலங்கையிலே. பாஸ்டர் சுரேஷ் சொல்லுகிறார் இது சாத்தானுக்கு என்று. ஆனால் அது சாத்தான் அல்ல, தீரு ராஜாவே என்று. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? உண்மையாகவே தீரு என்ற ஒரு தேசம் இருந்தது. இஸ்ரவேலுக்கு வடக்கிலே சீதோன், சீதோனுக்கு கொஞ்சம் வடக்கிலே தீரு, இன்றைய சிரியா தேசம். இன்றைய சிரியா தேசத்திலே தீரு என்ற அந்த காலத்திலே ஒரு தேசம் இருந்தது. அந்த தீரு தேசத்தை ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். சரியா? அப்போ அந்த ராஜாவை குறித்து தான் பேசி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது அந்த ராஜாவுக்கு சொன்னது இந்த வசனங்கள் அல்ல என்று நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்கு முன்பதாக அந்த உண்மையான தீரு ராஜாவுக்கும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது என்பதை காட்ட விரும்புகிறேன். முதலாம் வசனத்திலே இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அவனுக்கு தான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அவனுக்கு தான் சொல்லி இருக்கிறது. யாருக்கு? அந்த தீரு தேசத்தின் ராஜாவுக்கு. ஆனால் அவனை தீருவின் அதிபதி என்று சொல்லி இருக்கிறது. சரி வாசிப்போம் கொஞ்சம். 28வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. 12வது வசனத்திலே தீருவின் ராஜா, 2ஆம் வசனத்திலே தீருவின் அதிபதி. அப்போ நீங்க யோசிக்கலாம், 2 ஒன்று தானே, ஒரு ராஜா தானே அதிபதி. பொருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் இல்ல சாரி, அந்த 2வது வசனத்திலே நீங்க விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவ வசனத்தினால் தேவ வாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி
உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அந்த பாயிண்ட் என்னது? நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இந்த தீருவின் ராஜா அந்த காலத்துல எசேக்கியேலுடைய காலத்துல, எசேக்கியேல் பாபிலோனிலே அடிமைகளோடு இருந்தவர். சரியா? அப்போ அந்த காலத்தில் இந்த தீருவின் ராஜா எப்படிப்பட்டவன் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்ததில் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன தெரியுமா? அவன் தன்னை தேவன் என்று சொல்லிக் கொண்டான். அந்த காலத்திலே வாழ்ந்த சில ராஜாக்கள் தங்களை தெய்வங்கள் என்று சொல்லிக் கொண்டது உண்டு சரித்திரத்தில். இவன் என்ன செய்தான்? மத்திய தரை கடலை அண்டிய ஒரு நாடு தான் தீரு. இவன் என்ன செய்தான்? மிதவைகள் கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு படகு மாதிரி ஒன்று செய்து அதிலே இவருடைய சிங்காசனத்தை வைத்து அதிலே உட்கார்ந்து கொண்டு சமுத்திரத்துக்கும் தேவன் நான் தான் என்றெல்லாம் சொல்லுவான். இப்ப சில நேரம் நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், அதனால நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியாது. சரியா? தமிழ் படம் ஒன்று இருக்கு, சினிமா. அந்த சினிமாவில் கதாநாயகன் கதாநாயகி கனவு காண்டு பாட்டு படிக்கிற சீன் எல்லாம் வரும். உங்களுக்கு தெரியாதுதான் இதெல்லாம்? சான்ஸே இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நன்றி. அந்த கனவுல சில நேரம் இந்த மாதிரி தான் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மிதவைகள்ல ஏறி அவங்க 2 பேரும் பாட்டு படிப்பாங்க. அப்படி அது மிதந்து போகும், பூக்களோட அழகா இருக்கும். சரியா? அப்போ அது போல பெரிய ஒன்றை இவன் செய்து அதிலே சிங்காசனத்தை எல்லாம் போட்டு அமர்ந்து கொண்டு, பாருங்கள் என் சிங்காசனம் கடலிலே மிதக்கிறது, நான் சமுத்திரத்துக்கும் தெய்வம், வானத்துக்கும் தெய்வம், பூமிக்கும் தெய்வம் என்றெல்லாம் பெரிய பீற்றல் அடித்தவன் அந்த தீருவின் ராஜா, தீருவின் அதிபதி. அவனுக்கு எசேக்கியேல் மூலமாக ஒரு செய்தி என்னவென்றால், எடா நீ தேவன் என்று சொல்லிக் கொண்டு உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல ஆக்கிக் கொண்டு சமுத்திரத்தின் நடுவில் இருந்து கொண்டு நீ இந்த மாதிரி பாட் போட்டாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ அந்த முதல் 10 வசனங்கள் யாரை பற்றி பேசியிருக்கிறது? மனுஷனாகி ஒருவனை பற்றி. ஆனால் 11வது வசனத்துல இருந்து நீங்கள் வாசிக்கும் போது தீருவின் ராஜா என்று சொல்லப்படுகிற அந்த நபர் ஒரு மனுஷனாய் இருக்க வாய்ப்பே இல்லை. சரியா? ஏனென்றால் நீங்கள் கீழே பார்க்கலாம். சரியா? 15வது வசனத்தை வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். சரியா? அதாவது உன்னில் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல், சரியா? நல்ல கவனிங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் வரை நீ உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இப்போ 16வது வசனத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? கேரூப். வாசிங்க. நீ உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து, அதாவது அந்த பரலோகத்தில் அவன் இருக்கும் பொழுது அவன் செய்த விஷயங்களை தான் அப்படி சொல்லி இருக்கிறது மனுஷர்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்திலே. வாசிங்க. நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். காப்பாற்றுகிற கேரூப். கேரூப் என்றால் யார்? தேவதூதர்கள். சரிதானே? கேரூப், சேராப். கேரூப், சேராப் இவர்கள் எல்லாம் யார்? தேவதூதர்கள். அப்போ நிச்சயமாக நமக்கு தெரிகிறது 11வது வசனத்திலே இருந்து யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது? தேவதூதனாய் இருந்து விழுந்த அந்த சாத்தானை பற்றி. இப்ப புரியுதா உங்களுக்கு? சரி. ஆகவே இது சுரேஷனுடைய ஒரு அர்த்த பெயர் அல்ல. உண்மையாகவே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களும் உண்மையான தீரு தேசத்தை ஆட்சி செய்தவரை பற்றி இருக்கிறது. ஆனால் 11வது வசனத்திலிருந்து இந்த தேவ தூதனாய் இருந்து விழுந்த சாத்தானை பற்றி இருக்கிறது. ஓகேயா? சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் 11வது வசனத்திலிருந்து வாசித்தோம். இனி 12வது வசனத்திலிருந்து என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்டவர் அவனுக்கு 8 காரியங்களை கொடுத்திருந்தார். அந்த 8 காரியங்களையும் ஒவ்வொன்றாக வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு அந்த ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து எப்படி சாத்தான் கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்க்க போகிறோம். சரியா? இதை கேட்க கேட்க உங்களுக்கு சில நேரம்
பின்வாங்கி போன யாரையாவது உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் உங்களுக்கு யோசனை வரும், அடடா இவருக்கு இதுதான் நடந்திருக்கிறது என்று. உங்களுக்கும் பிசாசு வஞ்சகமாக உங்களை வெளியே எடுக்க முயற்சித்திருந்தால் இப்போ உங்களுக்கு விளங்க போகிறது, ஓ இதுதான் ரகசியம். சரியா? இந்த 8 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 8 காரியங்களும் நல்ல காரியங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் சிலருக்கு கொடுக்கிற காரியம். சரியா? சரி, வாசிப்போமா? வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஓகே, முதலாவது அது. இப்போ அங்க நீங்க வரல வச்சுக்கிறீங்க. இனி அடுத்தது நீங்க அப்புறம் அடுத்தது நீங்க வாசிக்கணும். முதலாவது, இந்த சாத்தானாய் விழுந்தவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படி செய்யப்பட்டாய், உன்னை நான் எப்படி உருவாக்கினேன், என்னத்துக்காக உருவாக்கினேன் என்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். சத்தமா சொல்லுங்க, என்னது? முத்திரை மோதிரம். சும்மா மோதிரம் அல்ல, முத்திரை மோதிரம். இது என்ன முத்திரை மோதிரம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்திலே ராஜாக்கள் அவர்கள் எல்லா விரல்களிலும் மோதிரங்கள் அணிவார்கள். ஆனால் அவர்களுடைய வலது கரத்திலே மோதிர விரலிலே ஒரு பெரிய ஒரு மோதிரத்தை அணிந்திருப்பார்கள். அதற்கு பெயர் தான் முத்திரை மோதிரம். அந்த காலத்திலே ஓலைகளிலே தான் சட்டங்களை எழுதுவார்கள். சரியோ? அந்த சட்டங்களை எழுதிவிட்டு ராஜாவினிடத்தில் கொண்டு வந்து ராஜா அதை மேசையிலே வைத்து அவருடைய மோதிரத்தை அப்படியே அழுத்தி பதிப்பார். ராஜாவுடைய மோதிரம் அழுத்தி பதிந்தவுடன் தான் அந்த எழுதப்பட்ட சட்டம் செல்லுபடியாகும். இனி அப்படி செல்லுபடியாகின்ற அந்த சட்டத்தை ராஜாவே மாற்ற வேண்டுமானால் கூட இன்னும் ஒரு ஓலையிலே அந்த சட்டம் மாற்றப்படுகிறது என்று எழுதி இந்த மோதிரத்தினால் சீல் வைக்க வேண்டும். இதற்கு சிக்னட் ரிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்போ ஆண்டவர் இந்த சாத்தானாய் மாறினவனை எதற்காக எப்படி உருவாக்கினார்? முத்திரை மோதிரமாக. அதாவது பரலோகத்தில் ஆண்டவருக்கு அடுத்தபடியான அதிகாரம் கொண்டவனாக அவனை சிருஷ்டித்தார். முதலாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அப்படியானால் மற்ற தேவ தூதர்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ் இருந்தவர்கள். மீகாவேல், காபிரியல் கூட இவனுக்கு கீழே இருந்தவர்கள். அதனால்தான் ஒரு தடவை இவன் வந்து மீகாவேலோடு சண்டை பிடித்த பொழுது மீகாவேலுக்கு தனியாக சண்டை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. சரியா? தானியேல் புத்தகத்திலே வாசிக்கலாம். நீங்கள் 9, 10 அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் 21 நாள் உபவாசத்துக்கு பிறகு தானியேல் சொல்லுகிறார், பெர்சியாவின் அதிபதி, தானியேல் இடத்திலே வந்த காபிரியல் சொல்லுகிறார், பெர்சியாவின் அதிபதி 21 நாட்களாய் என்னை வரவிடவில்லை. சரியா? பெர்சியாவின் அதிபதி என்னோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தான். இப்போ நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் பிரதான தூதனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்து அவனோட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். நான் உனக்கு இந்த செய்தியை சொன்ன பிறகு நான் போய் மீகாவேலோடு இணைந்து அந்த பெர்சியாவின் அதிபதியோடு போராட வேண்டும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் சாத்தான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் ஒரு பக்கத்தில் பெர்சியாவின் அதிபதி என்று இருக்கிறது, இன்னொரு பக்கம் தீருவின் அதிபதி என்று இருக்கிறது. சாத்தான் என்று சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இல்லையே என்று. இப்போ தானியேல் புத்தகமும் சரி, எசேக்கியேல் புத்தகமும் சரி எழுதப்பட்டது எப்பொழுது தெரியுமா? யூதர்கள் பாபிலோனிலே 70 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்களே அப்போ. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டுக்கும் 516 ஆண்டுக்கும் இடையில். சரியா? அந்த காலத்தில் இன்னும் சாத்தான் என்ற சொல் அவர்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கவில்லை. சரியோ? அது பிறகு வந்த ஒரு சொல். சரியோ? அப்ப அந்த காலத்திலே சாத்தானை குறிப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தின சொல் என்னவென்றால், அவர்கள் பார்ப்பார்கள், உலகத்தில் யாராவது ஒரு கொடியவன் இருக்கிறானா, இருந்தால் அவனுடைய பெயரை அந்த சாத்தானுக்கு வைத்து விடுவார்கள். புரியுதோ? இப்ப இந்த சம்பவம் 2ஆம் உலக யுத்த காலத்திலே நடந்திருந்தால் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஜெர்மனியின் ராஜாவுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், யார்? அடால்ஃப் ஹிட்லர். ஆனா உண்மையான ஹிட்லர் அல்ல, அந்த பெயரை பயன்படுத்தி சாத்தானை குறித்திருப்பார். 70களில் இது நடந்திருந்தால்
உகண்டாவின் அதிபதிக்கு, யார் அவரு? இடி அமீன். 90களிலே நடந்திருந்தால் ஈராக்கினுடைய அதிபதி ராஜாவுக்கு சத்தாம் ஹுசேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்திருந்தா அல் காய்தாவினுடைய அதிபதி ஒசாமா பின் லாடனுக்கு. விளங்குதா? இப்படி இப்போ இது அந்த காலத்திலே எசேக்கியேலுடைய காலத்திலே உலகத்திலே இருந்த ஆக கொடிய பைத்தியக்காரத்தனமான ஒரு ராஜா இருந்தால் அவன் அந்த தீருவின் ராஜா. ஆகவே தான் எசேக்கியேலுடைய காலத்திலே தீருவின் ராஜா என்று சொல்லப்பட்டது. தானியேலுடைய காலத்திலே பாபிலோனுக்கு கீழே அவர்கள் இருந்த பொழுது பர்சியா வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்போ பர்சியாவின் அதிபதி என்று தானியேலுக்கு காபிரியல் சொல்கிறார். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ அதிகாரத்தை ஆண்டவர் இவனுக்கு கொடுத்திருந்தார். இப்போ அதிகாரம் என்பது உண்மையில் நல்ல ஒன்றா சரியில்லாத ஒன்றா? நல்லது. அது இல்லாவிட்டால் உலகத்திலே ஒழுக்கமே இருக்காது. குடும்பத்திலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தகப்பனுக்குரிய அதிகாரம், கணவன் தான் தலை. சரியா? சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் என்ற அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபையிலே மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார், மூப்பர்களை கொடுத்திருக்கிறார், கண்காணிகளை கொடுத்திருக்கிறார். சரியா? நாட்டை எடுத்துக்கொண்டால் நாட்டை ஆட்சி செய்கின்ற அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உலகத்திலே ஒரு குடும்பமாக இருக்கட்டும், வேலை தளமாக இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பிலும் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் அதிகாரம் இருக்க வேண்டும். சரியோ? இப்போ அதிகாரம் சம்பந்தமாக வருவது எது? பதவி. யாருக்கு அதிகாரம் செலுத்த முடியும்? பதவி உள்ளவருக்கு. சரிதானே? இப்போ எல்லா ஆண்களுக்கும் தலையாய் இருக்கின்ற அந்த பதவி கொடுக்க முடியும். சரியா? எப்போது? திருமணம் செய்த பிறகு. சரிதானே? திருமணம் செய்தால்தான் மனைவிக்கு தலையாய் ஒவ்வொரு ஆணும் வர முடியும். சரியா? ஆனால் திருமணம் செய்யாமல் ஒருவனுக்கு தலையாய் செயல்பட முடியுமா? முடியாது. அதுபோல ஒவ்வொருவருக்கும் அதிகாரம், பதவி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு பதவியை வைத்திருக்கிறார். சில பதவிகளை இப்பொழுதே கொடுத்திருப்பார், சிலவற்றை பிறகு கொடுக்க போகிறார். சில பேருக்கு சில பதவிகளை கடைசி வரை கொடுக்கவே மாட்டார். அது அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுப்பது என்று. சரிதானே? உலகத்தில் உள்ளவனே சொல்றான் தெரியுமா, ஆண்டவன் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை அளந்து வச்சிருக்காங்க. உலகத்தில் உள்ளவனுக்கே தெரியுது. கிறிஸ்தவர்களுக்கு தெரியக்கூடாதா? கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான். ஆண்டவர் யார் யாருக்கு என்ன என்ன பதவிகள் எப்போ கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதை அவர் தலைமைத்துவங்கள் மூலமாக அழகாக கிரமமாக தான் வெளிப்படுத்துவார். சரியா? ஆனால் பதவி ஆசை யாருக்கு தான் இல்லை. சரியா? பதவி ஆசை யாருக்கு தான் இல்லை. அப்போ இன்றைக்கு நிறைய வீடுகளிலே மனைவிமார் தலையாக செயல்படுவதற்கான காரணம், மனைவிமாருக்கு சில பதவி ஆசைகள் வந்து புருஷனை ஆண்டு போடுகிறார்கள். சரியா? அந்த மனைவிமார் இன்னைக்கு வரல, அவங்களுக்கு இன்னைக்கு வர முடியல. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வேற அவங்களுக்கு வர முடியல, ஒருவேளை நாளைக்கு வருவாங்க. சரியா? சரிதானே? அது போல இப்போ இந்த பதவி ஆசை, இந்த பதவி ஆசை தவறல்ல. உண்மையை சொல்லுகிறேன், பதவி ஆசை தவறே அல்ல. சரியா? ஆனால் பதவி உரிய நேரத்தில் தேவனால் கொடுக்கப்பட்டால் ஒழிய நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. 79ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 11 வயது தான். ஆசை, ரட்சிக்கப்பட்டவுடன் ஆசை. அன்னைக்கு சொல்லி கொடுத்த பெட்ரோல் குடிச்ச நாய் மாதிரி அப்படிதான். சரியா? இந்த லட்சணத்துல ஆண்டவர் பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தனம் மூலமா எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். என்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் மூலமா ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். என்ன தெரியுமா? நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாய் வருவாய், நீ ஒரு சபையின் பாஸ்டராய் வருவாய், உன்னை உலகம் எங்கும் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். ஐயோ ஐயோ ஐயோ, உலகம் எல்லாம் கொண்டு போக போறாருப்பா. அப்ப நானும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பாஸ்டராக போறேன்டாப்பா. உடனே சொல்லிட்டேன், இனி நான் ஸ்கூல் போறதில்ல. சும்மாவே ஸ்கூல் போறது இல்லையா? ஸ்கூல் போறது நஞ்சு மாதிரி. இந்த தீர்க்க தரிசனம் வேற வந்துருச்சா, அம்மாட்ட சொல்லிட்டேன், இனி ஸ்கூலுக்கு நான் போறதில்லை. இந்த லட்சணத்துல டிராக்டர் ஒன்று அடிச்சு கொடுத்துட்டானுங்க.
இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலையும் தமிழ்ல ஒரு பெரிய அழகான ட்ராக். 1982ஆம் ஆண்டு இந்த 9 கிரகங்களும் ஒரே லைன்ல வந்தது. இந்த 20 நாள் அப்படி நடக்கும் தெரியுமா? அந்த இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் பிளட் மூன் எல்லாம் வந்துச்சு. இப்படியெல்லாம் வந்துட்டா சில பேர் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுவாங்க தெரியுமா? இந்த இயேசு வந்துட்டார், அந்த இயேசு வந்துட்டார், இதான் வந்துருச்சு, இந்த மத்தேயு 24 சொன்னது வந்துருச்சு, 1 தெசலோனிக்கேயர்ல சொன்னது வந்துருச்சு. ஆனா என்ன தெரியுமா? அது பாட்டுக்கு வரும் போகும், இயேசு வரமாட்டார். வருவார், இயேசு வருவார், அவர் வரமாட்டார்னு நான் சொல்லல, வருவார். ஆனா சும்மா ஓவரா சில பேர் துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. அப்போ 79ல ஃபேமஸ் கதை என்ன தெரியுமா? 82 இயேசு வருகிறான், அடிச்சு கொடுத்துட்டான். அப்போ எனக்கு பெரிய சந்தோஷம். 3 வருஷங்கள் தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. இன்னும் 3 வருஷத்துல இந்த 3 வருஷமும் என்னத்துக்கு ஸ்கூலுக்கு போவானே? அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார், என்னது உன்னை பாஸ்டர் ஆக்குவேன், உலகமெல்லாம் பண்ணுவேன். இவ்வளவு 3 வருஷத்துக்குள்ள நடக்கணுமே இல்லையா? ஆகவே நான் ஸ்கூலுக்கெல்லாம் போய்கிட்டு வந்திருந்தா வேஸ்ட். ஆகவே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இனி ஸ்கூல் போக மாட்டேன், இனி நேர ஊழியம் தான். அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா ஸ்கூல் போ. அப்ப எனக்கு வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கண்ட பிசாசு எது? நடக்குதா? என்ற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் அம்மா உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்டு இப்படி ஜெபம் பண்ணேன்னா. ஏன்னா அம்மா ஒரு தடையாய் இருந்தார். சரியா? அப்புறம் எப்படி காலம் போகுது. காலம் போகும்போது திடீர்னு ஒரு நாள் அப்ப பாஸ்டர் மார்கள், அந்த பாஸ்டர் இறந்து போயிட்டார். எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன என்னை ஆண்டவர்களை கொண்டு வந்த பாஸ்டர் போஸ்கோ குணவர்தன் இறந்து போயிட்டார். வேற பாஸ்டர் வந்தாச்சு. இப்போ அந்த பாஸ்டர் தான் வீட்டுக்கு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த இவன் ஒரே கரைச்சல் கொடுக்குறான், ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு தானே, அதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டர் மாரெல்லாம் என்ன சொன்னாங்க, தம்பி இங்க வா, நீ இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார், நீ நல்லா படிச்சு முடிச்ச பிறகு பைபிள் ஸ்கூல் போ. 3 வருஷம் பைபிள் ஸ்கூலுக்கெல்லாம் போய் வந்த பிறகு கர்த்தர் உன்னை இதெல்லாம் பயன்படுத்துவாருங்கும் போது எனக்கு இவனுங்களை எல்லாம் பிசாசுகளா தெரியும். அம்மா பிசாசோட சேர்ந்து இந்த பிசாசெல்லாம் பண்ணுது. அப்ப நான் படிச்சு முடிக்கணுமா? இப்பதான் கிரேட் 6க்கு போயிருக்கிறேன் நான். சரி, ஓ லெவல் முடிக்கவே 4 வருஷம், அப்புறம் ஏ லெவலுக்கு இன்னொரு 2.5 வருஷம், அப்ப அங்கே 6.5 வருஷம், அப்புறம் பைபிள் ஸ்கூலுக்கு 3 வருஷம்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு டைம் கொடுக்கணும். ஆனா இயேசு எப்ப வர போறார்? 3 வருஷத்துல வர போறார். சரியா? இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். கேள்விப்பட்டு வந்தாருங்களே, நானும் கண்டதில்லை, யாரும் கண்டதில்லை. அந்த எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் மாரெல்லாம் நல்ல வாலிபர்கள். இவர் கொஞ்சம் வயசு போனவரா இருந்தார். அவருடைய பேர் கூட அழகப்பன். அழகா இருந்தார், அப்பனை போல இருந்தார், பேருக்கு ஏத்த மாதிரி. வந்து அழகா உட்கார்ந்தார், நல்ல பைபிள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார், இங்கிலீஷ் பைபிள் தான் கொண்டு வந்திருந்தார். வந்து எல்லாம் உட்கார்ந்துட்டு அவர் டக்குன்னு என்கிட்ட சொன்னார், தம்பி, அவர்கிட்ட நான் என்ன போல சொன்னேன், பாஸ்டர் இப்படித்தான் எனக்கு இப்படி நடக்குது கொடுங்கன்னு. நான் சொன்னார், சரி என்கிட்ட வா, நான் உன்னை இப்பவே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரனாக்கி, கொஞ்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு இது நடக்குது. சரியா? நான் உன்னை அப்படியே இந்த சபையில பாஸ்டர் ஆக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். உடனே எனக்கு தெரிந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இவர்கள் தடை விதிக்கிறார்கள், கர்த்தர் எனக்கான தேவதூதனை அனுப்பிவிட்டார். ஒளியின் தூதன மாதிரி வந்திருந்தார். சரியா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா பிற்காலத்துலதான் எனக்கு தெரியும், நல்ல நேரம் என்னைய போக விடாதனால நான் போகல, அவ்வளவுதான். போக விடாதனால போகல. பிற்காலத்துலதான் எனக்கு கொஞ்சம் வளர்ந்து வரும்போது எனக்கு தெரிய வந்தது, கள்ள உபதேச சபையில இருந்து வந்திருக்கிறார். அது ஒரு கள்ள உபதேச சபை. அந்த சபையின் பெயரை நான் சொல்ல விரும்பல, ஆனா அது ஒரு கள்ள உபதேச சபை. நரகம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு கள்ள உபதேச சபை. புரியுதா? ஆண்டவர் என்னை காத்தார். அப்போ அந்த பதவி ஆசை, தீர்க்க தரிசனங்கள் வரும்போது நமக்கு அவசரமாக இதெல்லாம் நடைபெற வேண்டும். பொறுமையாய் இருக்க ஆசை இல்லை, பதவி அல்லவா? அந்த நேரத்திலே நமக்கு பொறுமையாய் இருங்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களை பார்க்க எதிரிகளை பார்ப்பது போல் இருக்கும். சரியா? எதிரிகளை பார்ப்பது போல் இருக்கும். அந்த நேரத்திலே சாத்தான் அந்த மன உடைவை பயன்படுத்தி
ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வந்து எங்களை வெளியே கொண்டு போவாங்க. நிறைய சர்ச்சஸ்ல சில பேருக்கு வர்ஷிப் பண்ண விட மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்பாங்க. மியூசிக் வாசிக்க விட மாட்டாங்க, டேலண்ட் மட்டும் இருந்தா போதாது. சரியா? மியூசிக் வாசிப்பதற்கு தாளந்து மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்குரிய பக்குவம் வேண்டும். பாடல் பாடுவதற்கு பாடகர்களை மாத்திரம் நீங்க நிப்பாட்டக்கூடாது. அப்படியா தான் பி சுசீலா, எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா, சித்ரா இவங்களை வச்சு நல்லா கொயர் ஒன்று உண்டாக்கலாமே, எவ்வளவு அழகா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்கள வச்சு இங்கிட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன், கேஜே ஜேசுதாஸ் இவங்களை வச்சு ஒரு கிறிஸ்துமஸ் கேரல் வச்சா எப்படி இருக்கும்? ஜானகி அம்மா விபூதியோட வந்து நின்றுக்கிட்டு அல்லேலூயான்னு பாடிக்கிட்டு இருக்கும். சரி, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இது 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 தேவனுடைய பிரசன்னம். பாடுகிற தாளந்து, இசை வாசிக்கிற தாளந்து மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்குரிய அழைப்பு, அர்ப்பணிப்பு, அபிஷேகம் இருக்க வேண்டும். சரியா? எந்த ஒரு ஊழியத்தை செய்யவும் கூட சும்மா பாருங்களேன், அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே இந்த விதவைகள் பிரச்சனை ஒன்று வந்து விட்டது. இந்த கிரேக்கர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், கிரேக்கர்களா இருந்த பொழுது அவர்களுடைய கிரேக்க மத நம்பிக்கை என்னவென்றால், யாராவது செத்து விட்டால், ஆண் விசேஷமாக ஒரு ஆண் செத்து விட்டால் அந்த செத்தவர் தெய்வமாகிறார். சரியா? அப்போ அந்த செத்தவருடைய மனைவி ஒரு தெய்வத்தின் மனைவி. அப்போ கிரேக்கர்கள் விதவைகளை பயங்கரமாக மதித்தார்கள். அப்போ கிரேக்கர்கள் வந்து விதவைகள் யாராவது வந்தால் என்ன பண்ணிப்பார்கள்? ஒரு வரிசை இருந்தால் விதவை ஒன்று வரிசையில் நின்றால் முன்னாலே கொண்டு வந்து வரிசையில் நிற்காதீங்கம்மா, நீங்க தெய்வத்துக்கு கொண்டாட்டி வழங்குதா, கணவன் இறந்தவர். இதுதான் கிரேக்கர்களுடைய நம்பிக்கை. யூதர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? கணவன் இறந்து விட்டால் இவள் சபிக்கப்பட்டவள் மாதிரி, அபசகுனம் மாதிரி. அப்ப யூதர்கள் வெளியே போகும் பொழுது விதவைகள் யாராவது வந்தால், இந்த பாரு இது வந்துருச்சு என்று சொல்லி அந்த பயணத்தை கூட அவர்கள் போக மாட்டார்கள். புரியுதா? இப்போ இவர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ என்னதான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் அந்த பழக்கம் இருக்கும் தானே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு பிறகு சாப்பாடு. அப்போ கிரேக்கர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தங்கள் விதவைகளுக்கு முதலாவது சாப்பாடு இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று. அப்போ யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ பின்னால் லைன்ல வா. சரியா? அப்போ யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை. இந்த கிரேக்க விதவைகள் ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை என்று. அப்போ இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்காக 7 பேரை நியமிக்க சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்டவர்களை நியமிக்க சொல்லுகிறார்கள் தெரியுமா? சும்மா அந்த சாப்பாடு பங்கிடுகிற வேலை, பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்தவர்கள். சரியா? அதுபோல நற்சாட்சி பெற்றவர்கள். அடேங்க அப்பா, பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும், ஞானத்தில் நிறைந்திருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். எதுக்கு? இந்த பந்தி விசாரிப்பு, சாப்பாடு பரிமாறுவதற்கு. அப்போ மேடையில ஏறி ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு அதிகமான பரிசுத்தம், அழைப்பு இருக்க வேண்டும். அந்த 3 ஆணாக்களை மறந்து போக வேண்டாம். அழைப்பு இருக்க வேண்டும், ஆண்டவர் அழைக்க வேண்டும். சரியா? அழைக்கப்படுகிறவர் தன் பக்கத்தில் அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அழைத்து தான் அர்ப்பணிக்கப்பட்டாலும் தலைமைத்துவம் அவர் மேல் கையை வைத்து அவரை அபிஷேகித்திருக்க வேண்டும். இந்த அபிஷேகம்ங்கிறது கீழே விழுந்து உருண்டு எலும்பில் என்று போறதில்லை. சரியா? தயவு செய்து அப்படி நினைச்சுக்கிறாதீங்க. சரி? அது எப்படி விழுகிறதுக்கு முந்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் எலும்பின பிறகு இருக்கும். சரியா? அது அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் என்பது தலைமைத்துவம் கை வைத்து இவர்களை அந்த ஊழியத்தில் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ அழைப்பு, அர்ப்பணிப்பு, அபிஷேகம் இருக்கிறவர்கள் தான் எந்த ஒரு ஊழியத்தையும் செய்ய வேண்டும். அப்போ சில நேரம் அழைப்பு உடனே வராது. சரியா? சில நேரம் அபிஷேகத்துக்கு, தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் உடனே ஓகே சொல்ல மாட்டார். கொஞ்சம் இருங்க சிஸ்டர், ஒரு 2 வருஷம் இருங்க பிரதர் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது ஆசை இருக்கிறது ஒரு ஊழியம் செய்வதற்கு, சரி பிரசங்கம் செய்வதற்கு ஆசை இருக்கிறது. அப்ப நிறைய யூடியூப் எல்லாம் பார்த்து நிறைய பிரசங்கம் இவர் எடுத்து வச்சிருக்கிறார். இப்பதான் யூடியூப் இன்டர்நெட் இருக்குது. சரியா? எல்லாம் நோட்ஸா இருக்கு. அப்போ பிரசங்கம் பண்ண தெரியும், பிரசங்க அவுட்லைன் இருக்கின்றன. இப்போ
அது எதுக்கு சொல்றாங்க எனக்கும் பிரசங்கம் பண்ணணும். உடனே பாஸ்டர் சொல்றார் கொஞ்ச காலம் இருங்க, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லும் போது உங்களை ஏற்படுத்தும். அவசரம் இல்லை. அந்த கொஞ்ச காலம் வருதே இல்லை. மனவேதனை. ஒரு யூடியூப் பார்த்து இந்த புக் இன்னும் பெருசாகுது, நிறைய அவுட்லைன் வருது, நிறைய பிரசங்கம் வருது, ஆனா பண்ணிக்கிறதுக்கு வழி இல்லை. அதை பார்த்து மன உடையும் போதுதான் பிசாசு வருவான். எங்க இருந்து? வேறொரு சபையில இருந்து வருவாங்க. எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? ஐயோ நீங்க எங்க சபைக்கு வாங்களே, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? உங்களை பார்க்கும் போதே ஒரு பிரசங்கி மாதிரி விளக்குதா? என்ற தெய்வமே, நான் பிரசங்கம் பண்றேன் ஆசையில் இருக்கிறது இந்த ஆளுக்கு தெரியாதே. விளக்குதா? நீங்க வாங்க, எங்க சபையில ஊழியம் இருக்கு, வார்த்தை கொடுங்க, வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். வாவ். ஆனா தெரியாது யார் கூப்பிடுறா? மாமா. விளக்குதா? அப்பா முடியாதுன்ட்டார் இல்லையா, கொஞ்ச காலம் ஆகுன்ட்டார் இல்லையா, யார் கூப்பிடுறா? மாமா. மாமா எப்படி வருகிறார்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வருகிறார். அதனால இவருக்கு அடிச்சு சொன்னாலும் வர்றது மாமான்னு நம்பவே மாட்டான். விளக்குதா? கர்த்தர் எனக்கு சொன்னார், நான் உன்னை ஒரு பிரசங்கி ஆக்குவேன் என்று கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நான் ஆயத்தம். தலைமைத்துவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாராவது போய் என்னை குறித்து போட்டுக் கொடுக்கிறார்கள் போல் இருக்கிறது. அடிக்கடி நான் கண்டிருக்கிறேன். அவர் அந்த ரூமிலே பாஸ்டரோடு பேசிக் கொண்டிருப்பார். நான் போனவுடன் கதையை நிறுத்தி விடுகிறார். இதுதான் எனக்கு தெரியும். சரியா? நான் போகிறேன், டாடா பாய் பாய், போயிடுவாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்க பிரசங்கம். இதுதான் ஆச்சரியம். அப்புறம் அதுக்கு மேல வேணுமா? ஹத்யா இவ்வளவு காலம் நானும் கடந்தேனே. ஆகவே இந்த மாதிரியான கதவுகள் திறக்கப்படும் பொழுது கவனமாய் இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். சரியா? திறக்கப்படுகிற எல்லா கதவுகளும் கர்த்தர் திறக்கிற கதவுகள் அல்ல. திறக்கப்படுகிற சில கதவுகள் பிசாசு திறக்கின்றான், சில கதவுகள் தானாய் திறக்கின்றன. சரியா? உங்க எத்தனை பேருக்கு விருப்பம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதவு திறக்கப்படுது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அது கர்த்தரால் வருகிறதா, பிசாசினால் வருகிறதா, அல்லது இயற்கையாக வருகிறதா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம்? கை தூக்கி காட்டுங்க. தேங்க்யூ. எனக்கும் அந்த விருப்பம் தான் இருக்குது. எனக்கும் விருப்பம், ஆனா கஷ்டம். நானும் 79 இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சரியான கஷ்டம் தெரிந்து கொள்வது. விளங்குதா? நீங்க நினைச்சீங்க நான் பதில் சொல்ல போறேன் இல்லையா? தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? கையை தூக்குற லட்சணத்திலே கண்டேன். எல்லாம் நினைக்கிறாங்க, ஓ பாஸ்டர் சுரேஷ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இப்ப அவர் சொல்ல போறாரு. எத்தனை தரம் நம்ம போயிட்டு சவத்துல முட்டிக்கிறோம் தெரியுமா? பிள்ளையான இடத்துல போயிட்டு குந்திக்கிறோம் தெரியுமா? உண்மையா யாராவது புதுசா ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா போறதுக்கு பயம். பார்த்தா பிள்ளையான இடமா இருக்கும். சரியா? இப்ப இங்க எல்லாம் பயமே இல்லாம நான் வந்துடுறேன். சரியா? புது இடங்களுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னு சொன்னா இது கர்த்தர் திறக்கிறாரா, பிசாசு திறக்குதா, இல்ல தானா திறக்குதான்னு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே இப்போ ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கவா உங்களுக்கு ஒரு, இப்ப எனக்கு நான் பாவம், எனக்கு அந்த நிலைமை இல்லை, ஆனா எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை இருக்குது. அந்த நிலைமை உங்களுக்கும் இருக்குது. என்ன தெரியுமா? தலைமைத்துவத்துல விட்டுருங்க. தலைமைத்துவம் தீர்மானிக்கட்டும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், எங்க சர்ச்சில் பாஸ்டர் மகேஷ்ங்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு தான் பிரசங்கம் பண்ண போறேன். எவ்வளோ காலம் அவர் படிச்சு முடிச்சு காலேஜில் டீச்சராகவே இருக்கிறார். நல்ல பிரசங்கி, நல்ல ஒரு ஊழியக்காரர். ஆனால் தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் இப்போதான் சரியான நேரம் வந்து விட்டது என்று சொல்லி நாளைக்கு தான் அவர் முதல் தடவையாக எங்கள் சபையில பிரசங்கம் பண்ணினார். உங்களுக்கு நீங்க விசுவாசிகளா இருக்கும் பொழுது லேசான காரியம் தெரியுமா? சரி, உங்களுக்கு அழைப்பு இருக்கட்டும், அர்ப்பணிப்பு இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும், தலைமைத்துவத்துக்கு விட்டு விடுங்கள், பிறகு பார்ப்போம், இப்போ அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னால், அல்லது வேறொருவரை நியமித்தால் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். இது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருக்கு தெரியும் யாரை எப்பொழுது எப்படி எதற்காக பதவியில் ஏற்ற வேண்டும், எந்த பதவி யார் யாருக்கு கொடுக்கணும். வழங்குதான் உங்களுக்கு. பிசாசு என்ன செய்கிறான்? இந்த பதவி ஆசையை, அதிகார ஆசையை வைத்து, அது நல்லது, ஆனால் அந்த நல்ல ஒரு காரியத்தின் மூலம் அநேக ஜனங்களை மனமுடைந்து போக பண்ணுகிறான்,
வேறு இடங்களுக்கு போய் அந்த பதவிகளை பெற்றுக்கொள்ள வைக்க பண்ணுகிறான். சரியா? இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் பண்ண பார்க்கிறான். இப்படி இந்த விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்ற பிசாசின் காரியம் செயல்பட வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது வாசிங்க. நீ ஞானத்தால் நிறைந்தவன். நீ ஞானத்தால் நிறைந்தவன். இப்போ இந்த சாத்தான் என்பவன் ஒரு முட்டாள் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? என்னை பொறுத்தவரை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் சாத்தான் ஞானியா சாலமோன் ஞானியா என்று நான் சொல்வேன். சாத்தான் தான் ஞானி. ஏனென்றால் சாலமோனுக்கு ஆண்டவர் பயங்கர ஞானத்தை கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை போல ஒரு ஞானி உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் வரப்போவதும் இல்லை என்றுதான் சொன்னார். ஆனால் சாத்தானை பற்றி இங்கே என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானத்தால் நிறைந்தவன். சாலமோன் ஞானத்தால் நிறைந்திருக்கவில்லை. மனிதர்களில் நல்ல ஞானியாய் இருந்தவன் சாலமோன். ஆனால் சாலமோனை விட ஞானத்தால் நிறைந்தவன் யார்? சாத்தான். ஆகவே சாத்தானுடைய சூழ்ச்சிகள் ஞானம் சம்பந்தமாயும் இருக்கும். சரியா? உடனே நினைக்காதீங்க, ஆஹா கர்த்தர் நம்ம பாஸ்டர் பத்தி பேசுறார், பாஸ்டர் ஞானம் மூலமா பிசாசு வேலை செய்வான். இல்ல, அந்த ஞானம் அல்ல, இது வேற ஞானம். சரியா? அப்போ ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பாருங்கள், ரெண்டு ஞானம் உலகத்திலே, ரெண்டு ஞானம் இருக்கிறது. ஒன்று தூய ஞானம், அடுத்தது பிரயோக ஞானம். சரியா? தூய ஞானம் என்பது மாற்றப்பட முடியாத ஒன்று. பிரயோக ஞானம் என்பது தூய ஞானத்தின் அடிப்படையில் பிரயோகத்துக்காக பயன்படுத்துகிற ஞானம். சரி, இப்ப தூய ஞானம் என்றால் என்ன? மேலே இருந்து ஒரு பொருளை போட்டால் அது கீழே விழும். சரியா? இந்த பாருங்க, இந்த சம்பவம் 6000 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தாலும் இந்த பொருள் இப்படியே விழுந்திருக்கும். சரியா? ஏன்? புவி ஈர்ப்பு விசை என்ற ஒன்று இருக்கிறது. அதை மாற்ற முடியுமா யாராலும்? முடியாது. அதுதான் தூய ஞானம். சரியா? ஆனால் இப்படி விழுகின்ற இந்த பொருளினுடைய வேகத்தை அளவிட்டு அதற்கு எதிரான ஒரு வேகத்தை இந்த பக்கமாய் செலுத்தி இந்த புவி ஈர்ப்பு விசையை விட வேகமான ஒரு உந்து சக்தியால் இந்த பொருளை தள்ளினால் கீழே விழாமல் பறக்க வைக்கலாம். இது பிரயோக ஞானம். இப்படித்தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? பிரயோக ஞானம். இப்போ 2 2 4, 10,000 வருடங்களுக்கு முன்பும் 2 2 4, இன்னும் 10,000 வருடங்களுக்கு பிறகும் 2 2 4, என்றைக்குமே 2 2 5 ஆகாது. இது தூய ஞானம். ஆனால் இந்த ஞானத்தை பயன்படுத்தி அதற்கேற்ற விதத்தில் சில கணக்குகளை போட்டு பொறியியலாளர்கள் அமைத்து என்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? அப்ப இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட உலகத்திலே இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம் தெரியுமா? பிரயோக ஞானம் நிறைந்த ஒரு உலகம். சரியா? பிரயோக ஞானம் பயங்கரமா இருக்கிறது. அதாவது தூய ஞானத்தின் அடிப்படையிலே பிரயோக ஞானத்தை கண்டுபிடித்து பயங்கர முன்னேற்றமா இருக்கிறது. இன்றைக்கு ஐபோனை எடுத்துக்கொண்டால் இதிலே எவ்வளவு விடயங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். சரியா? ஆமாவா இல்லையா? இன்றைக்கு ஒரு பக்கத்தில் ஐபோன், ஒரு பக்கம் சாம்சங் கேலக்சி, இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர்ஸ், டேப்லெட், இல்லையா? இப்படி விமானங்கள், ராக்கெட் விடுறான், ஆயுதங்கள். இன்றைக்கு இந்த பிரயோக ஞானத்தால் எந்த அளவு வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருந்தீங்களே, சின்ன காலத்தில் நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்த காலத்தில் யாராவது எங்களுக்கு சொல்லியிருந்தா வெளிநாட்டில் ஒரு மெஷின் இருக்குதான், அந்த மெஷினை வாகனத்தில் எடுத்துக்கிட்டு போனால் அது சொல்லுமா, இப்போ ரைட்டுக்கு திரும்பு, இப்போ இடது பக்கம் திரும்பு, இப்போ நேர போ, நீ போகிற இடத்துக்கு இன்னொரு 2 மணி நேரத்தில் நீ போயிடுவ. சரியா? போகாத ரோட் பிளாக் இருக்கு, ரோட் செய்யறான். சரியா? வேற வழி உனக்கு காட்டட்டுமா? டிராபிக் குறைஞ்ச ரோட் காட்டவா இல்ல கூட ரோட் பரவாயில்லையான்னு கேட்குமா? இப்படி சொல்லி இருந்தா நம்பி இருப்பீங்களா? இப்படி ஒரு மெஷின் இருக்குது. என்ன சுத்துற, என்ன எங்களை சுத்துறேன்ட்டு நான் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனா அந்த மெஷின் தான் இன்னைக்கு எல்லாரும் கையிலையும் இருக்கு இல்லையா?
நேவிகேட்டர்ல டம் ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரயோக ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்கிறது. சரியோ சரியா? டெலிஃபோன்ல மூஞ்ச பார்த்து, அந்த பைபிள்ல இருக்குதானே முகத்தை பார்த்துக்கிறோம் 70களில் அதை சொல்லும் போது நமக்கு சொன்னாங்க, ஒரு காலத்துல டெலிஃபோன்ல இங்க இருந்து நம்ம டெலிஃபோன்ல அங்கிட்ட பேசுறாட்டு மூஞ்ச பார்க்கலாங்க போது நினைச்சோம் சுத்துறான் நம்மள அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு கேமரா எல்லாம் இருக்கா. நமக்கு அந்த காலத்துல தெரிஞ்ச கேமரா என்ன தெரியுமா? இப்படி வச்சு பிடிக்கணும் போட்டோ. அங்க இருக்கிறாள் இங்கிட்டு வாங்க இப்படி நில்லுங்க, அப்புறம் டக்குன்னு குத்தும் போது ஒரு லைட் ஒரு பல்ப் ஒன்று ட்ரெயின்னு கீழே விடும். சரியா? அந்த காலத்துல நமக்கு சொன்னாங்க வீடுகள் உள்ளுக்கெல்லாம் கேமரா போட்டு வச்சிருப்பானா அந்தி கிறிஸ்து பாக்குறதுக்கு. இப்ப அந்தி கிறிஸ்து இல்ல, நம்ம ஆளுகளே பாக்குறதுக்கு வீட்டுல கேமரா போட்டு வச்சிருக்கோம். நம்ம பைபிள் ஸ்கூல்ல எல்லா இடமும் பூட்டி வச்சிருக்கு, டாய்லெட்டை தவிர, டாய்லெட்டையும் பெட்ரூமையும் தவிர. சரியா? அப்போ பிரயோக ஞானம். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன தெரியுமா செய்கிறான்? பிரயோக ஞானத்தை தூய ஞானத்தை விட அதிகமாய் காட்டி ஜனங்களை ஏமாற்றுகிறான். சரி, தூய ஞானம் எது? இது உண்டா இல்லையா? இதுதான் தூய ஞானம். இது முதல் எழுதப்பட தொடங்கியது கிறிஸ்துவுக்கு முன் 1500ஆம் ஆண்டளவில், அதாவது 3500 வருஷங்களுக்கு முன்பு. எழுதி முடித்தது முதல் 100ஆம் ஆண்டளவில், கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டளவில். சரியா? அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த வேதம் என்னத்தை சொன்னதோ அதைத்தான் இன்றும் சொல்லுகிறது. மாத்திருச்சா? மாற்றுமா? இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வேதம் சொன்னது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்பயும் வேதம் அப்படித்தான் சொல்லுது. மாத்திருச்சா? இல்ல. அப்போ வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது யார்? தேவன். அது தூய ஞானம். பிசாசு என்ன பண்ணுகிறான் தெரியுமா? இந்த பிரயோக ஞானத்தை படிக்கின்றவர்களுக்கு ஏதோ தாங்கள் பெரிய ஞானிகள் என்பது போல காட்டி, அது எப்படி பூமி ஆண்டவர் படைத்திருப்பார், அதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன், பிக் பேங் தியரி அப்படின்னு போட்டு வச்சுட்டான். இப்ப புரியுதா? சரியா? அப்போ இதுல இருக்கிறது புருஷன் தான் வீட்டின் தலை, பெண் ஜாதி சரீரம், புருஷனுக்கு கீழ்ப்படி. ஆனா இப்போ பிரயோக ஞானத்தினால என்ன தெரியுமா? ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமை. இங்க போட்டிருக்குது, ஆம்பளையோட ஆம்பளை சேர்ந்தா அசுத்தம், கொல்லணும் அவங்கள. சரியா? ஆணோடு ஆண் சேர்ந்த அந்த ஒரு காரணத்தினால், தன்னின சேர்க்கையினால் சோதோம் கோமோராவை அழித்தார் அக்கினி கொண்டு ஆண்டவர். பிரயோக ஞானம் இப்ப என்ன சொல்லுகிறது? ஐயோ, அவன் அப்படித்தான் பிறக்கிறான், பாவம், ஆகவே அவனுடைய பலவீனத்துல நாங்க அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சின்ன பிள்ளைகளை நாசம் பண்றாங்க இருக்கான், அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா அவன் அப்படித்தான் பிறக்கிறான். ஐயோ பாவம், அவன் பிறக்கும் போதே சின்ன பிள்ளைகளை கழுத்தை நெரிச்சு கொள்றது அந்த ஆசையில தான் பிறந்திருக்கான், அதையும் ஏற்றுக்கொள்ளணும். பிரயோக ஞானம் புரியுதா உங்களுக்கு? பிரயோக ஞானம் கொண்டு பிசாசு இன்றைக்கு உலகத்தை ஏமாற்றிக் கொண்டு வருகிறான். ஆகவே பிரயோக ஞானம் கொண்டு நம்மையும் அவன் ஏமாற்றாமல் நாம் கவனமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு பாஸ்டர்மார் என்ன தெரியுமா? விசுவாசி செஞ்சா எனக்கு பரவாயில்லை, விசுவாசி செஞ்சா எனக்கு பரவாவே இல்லை. ஆனா பாஸ்டர்மார் செய்யற ஒரு கேவலத்தை நான் சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். பாஸ்டர்மார் தங்களுடைய பிள்ளைகளை என்ன படிக்க அனுப்பணும்? தூய ஞானம். ஏன்னா பாஸ்டர் யார்? தூய ஞானத்தை பேசுகிறவன். உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல இருக்கிற ஆகப்பெரிய ஞானிகள் பாஸ்டர்மார் தான். ஏன்னா அவங்க தான் தூய ஞானத்தை பேசுறாங்க. சரியா? இன்னைக்கு பாஸ்டர்மார் என்ன தெரியுமா செய்யறாங்க? தங்களுடைய பிள்ளைகளை பிரயோக ஞானத்துக்கு அனுப்புறாங்க. விசேஷமா இலங்கையில் இருக்கிற பாஸ்டர்மார்லாம் தங்க பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க, இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறாங்க. போயிட்டு இன்ஜினியரிங் படி, மெடிசின் படி, லா படி அப்படின்ட்டு. அப்ப பாஸ்டர்மாருடைய பிள்ளைகள் என்ன ஆகுது? என்ஜினியர் ஆகுது, டாக்டர் ஆகுது, லாயர் ஆகுது. சரியா? அப்ப பாஸ்டர்மார்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க?
என் பிள்ளை மருந்து கொடுத்துக்கிட்டே ஊழியம் செய்வான். ஓ, சட்டம் பேசிக்கிட்டே ஊழியம் செய்வாங்க, பாலம் கட்டிக்கிட்டே ஊழியம் செய்வாங்க. வசனத்தை வேற காட்டிக்கோனுங்க. நெகேமியா காலத்துல ஒரு கையில பட்டயமும் மற்ற கையில சிமிதி கரணையும் பிடிச்சி அவங்க அலங்கம் கட்டுனாங்க. அதனால இவர் ஒரு கையில ஸ்டெத்தாஸ்கோப், மறு கையில பைபிள். விளங்குதா? இப்போ என்னன்னா, இப்ப பாஸ்டர் மாருங்கிறது கஷ்டமான வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? இப்ப உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர் மாருக்கு தான் தெரியும். பாஸ்டர் மாரு வந்து கஷ்டப்பட்டு தான் வாழணும். சரியா? நிறைய ஜெபிக்கணும், நிறைய பைபிள் வாசிக்கணும், ஜனங்களோட போராடணும், பிசாசோட போராடணும், சரியா? ஆண்டவரோடையும் போராடணும், இந்த யாக்கோபு செஞ்ச மாதிரி. சரியா? கஷ்டம். அதோட அந்த பாஸ்டர்மாருக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி அவ்வளோ இருக்காது. உண்மைதானே? அப்போ இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மார் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டது போல என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அதனால பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி பிரயோக ஞானத்துக்கு அனுப்புறாங்க. சரியா? இப்போ என்ன பொறுத்தவரை பாஸ்டர்னா யார் தெரியுமா? சிங்கம். பாஸ்டர்னா யார்? சிங்கம். அதுக்கு முன்னால ஆணவ போட்டுக்கிறாங்க. சரியா? அப்பா சிங்கம் ஆயிடும். சிங்கம். அப்ப சிங்கம் எப்படி இறை தனக்கான சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்? பார்த்துருக்கீங்க தானே நீங்க? டிஸ்கவரி சேனல்ல பார்க்கலாம், நெட் ஜியோ, அனிமல் பிளானட், இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? சிங்கம் நல்லா பிளான் பண்ணி அந்த குறிப்பிட்ட மிருகத்தை விரட்டி போயிட்டு கடைசியில் பாஞ்சு அதை பிடிச்சி குறவலைய நெரிச்சு கீழே போட்ட பிறகு சிங்கத்துக்கு உடனே சாப்பிட முடியாது. ஏன்? டயர்டு. அப்படி வச்சுட்டு அப்புறம் மெதுவா சாப்பிட ஆரம்பிக்கும். ஆமாவா இல்லையா? இதுதான் சிங்கம். இந்த களைப்பு இல்லாம சாப்பிடுற மிருகம் என்னது? மாடு, ஆடு, மான், குதிரை, கழுதை. எப்படி? நிக்கிற இடத்துல நின்று குடிஞ்சா புல்லு. என்னைக்காவது மாடு புல்ல விரட்டிக்கிட்டு போயிட்டு சாப்பிடுறத பார்த்துருக்கீங்களா? ஆடு கொலைய விரட்டிக்கிட்டு போறத பார்த்துருக்கீங்களா? இல்லையே. அது பாட்டு அவங்க எக்ஸசைஸுக்கு சும்மா ஆசையா மானெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க எக்ஸசைஸுக்கு சும்மா சொல்லி சொல்லி ஓடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படி ஓட மாட்டாங்க, நிக்கிற இடத்துலயே சாப்பிடுறாங்க. இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மார் தாங்கள் சிங்கங்களை போல கஷ்டப்பட்டு இறை தேட வேண்டும், என் பிள்ளை அப்படி வரக்கூடாது என்பதற்காக தங்கள் பிள்ளைகளை மாடுகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிங்கங்களோட பிள்ளைகள் என்ன ஆகியிருக்குது? மாடுகளாகி இருக்குது. அதுல பாஸ்டர்மாருக்கு பெருமை. என் பிள்ளை வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அவர் என்ஜினியராக இருக்கிறான், என் பிள்ளை இப்போ அமெரிக்காவில் இருக்கிறான். விளங்குதா? காதை பிடிச்சி திருவணும் இந்த பாஸ்டர்மார். ஆனால் அறிவு கிட்ட பையனே, சரியா? உன் பிள்ளைய சிங்கமா வளர்த்துருக்கணும் இல்லையா? அப்போ இந்த பிரயோக ஞானத்தினால் கவரப்பட்ட உலகம். விளங்குதா? பிரயோக ஞானத்தால் கவரப்பட்ட உலகம். நிறைய பேருக்கு பைபிள் காலேஜ் போக விருப்பம் இல்லை. பைபிளை என்ன படிக்கிறது? வேற யூனிவர்சிட்டிஸ் போகத்தான் விருப்பம். விளங்குதா? ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், இந்த ஞானம் தான் தூய ஞானம். இந்த ஞானம் தான் பரிசுத்த ஞானம். இந்த ஞானம் தான் பரலோகத்துக்கு நம்மை சேர்க்கிற ஞானம். அப்போ பிசாசு இந்த உலக ஞானத்தை காட்டி நம்மை வஞ்சிக்காதபடி கவனமா இருக்கணும். உலக ஞானம் கூடாதுன்னு நான் பேசல. உலக ஞானம் வேண்டும். நான் உலக ஞானம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சாப்பிட்டு இருப்பதற்கு தான் தேவை. நான் நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கான ஞானம் என்ன ஞானம்? தூய ஞானம், வேத ஞானம், பரலோக ஞானம். ஓகே, சரி. அடுத்தது மூன்றாவது, பூரண அழகுள்ளவள். ஓகே, அந்த முதல்ல சொன்னேனே, கருப்பா வருவான், சிகப்பு கலர் அண்டவேர் போட்டுக்கிட்டு, அது அழகாவா இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு பிசாசை பற்றின ஒரு வித்தியாசமான உண்மையற்ற கற்பனை தான் இருக்கிறது. பிசாசு அசிங்கமானவன், அலங்கோலமானவன், கருப்பானவன். சரியா? ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கிறது? நீ பூரண அழகுள்ளவன். இந்த சாத்தான் விழுவதற்கு முன்னே தேவ தூதர்களில் ஒருவனாக இருந்தானே, அத்தனை தேவ தூதர்களையும் விட இவன் தான் அழகாக இருந்தான். ஆண்டவரை போல அழகு யாரும் இல்லை. ஆண்டவருக்கு அடுத்தபடியாக
ஞானத்தில் மாத்திரமல்ல, அழகிலும் பூரணமாய் இருந்தான். புரியுதா? பூரண அழகுள்ளவன், சும்மா அழகுள்ளவன் என்று சொல்லவில்லை. எப்படி ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லி இருக்கிறதோ அது போலவே அழகுக்கும் சொல்லி இருக்கிறது பூரண அழகுள்ளவன். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேக வாலிபர்கள் ஆண்டவரை விட்டு விழுந்து போவது இந்த அழகினால் தான். சரியா? நல்லா நல்லா கிட்டார் வாசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? சில வாலிபர்கள் அழகா ஆண்டவருக்கு பாட்டு பாடி ஹல்லேலூயா. பிசாசு வந்தா தெரியும் உங்களுக்கு. பிசாசு எப்படி வரும்? அசிங்கமா, அலங்கோலமா, கருப்பா தான் வரும். ஆனா இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது கதவு வழியால அழகான ஒரு பொம்பளை வருது. சரியா? அவன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறிடுது. இதோ வருகிறாள் என் எதிர்கால மனைவி. அவ கல்யாணம் கட்டி இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. சரியா? இன்றைக்கு நிறைய பேர் இந்த அழகை பார்த்து வீணா போயிடுறாங்க. விளங்குதா? அழகு ஆண்டவர் எல்லாரையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறார். சரியா? ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு இந்த அழகின் கவர்ச்சி என்னவென்று தெரியும். ஆகவே இந்த அழகை காட்டி இன்றைக்கு நிறைய வாலிபர்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான். சரியா? இன்றைக்கு அநேக திருமணம் செய்தவர்கள் தங்கள் திருமணத்துக்கு அப்பாற்பட்ட தவறான உறவுகள் வைத்திருப்பதற்கு காரணம் இந்த அழகு. விளங்குதா? விருப்பமோ இல்லையோ, உண்மையாகவே கர்த்தர் அந்த அந்த ஆளுக்கு ஏற்ற ஆளை கொடுத்திருக்கிறார். சிங்களத்தில் அழகா சொல்லுவாங்க, ஏ ஏ பனீஸ்வரட்ட ஏ ஏ கேசல். சரியா? அந்த அந்த பனிஷுக்கு அந்த அந்த வாழைப்படம். சரியா? அது மாதிரி இந்த இருக்கார் நம்ம பிரதர் சீலன், இவருக்கு இஷ்டகாலா தான். அவ்வளவுதான். இந்த வரதன் இருக்காரு, அவருக்கு அவங்க தான். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு யார கொடுக்கணும். இது உலகத்தவனுக்கே தெரியுது இல்லையா? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அவன் தெரியாம சொல்றான். உண்மையில அதுதான். ஆண்டவர் ஆதாமுக்கு ஆண்டவர் தான் வாழை கொடுத்தார். சரியா? அப்போ அந்த கணவனுக்கு தன்னுடைய மனைவி தான் எல்லா பெண்களையும் விட அழகானவளாக தெரிய வேண்டும். சரியா? அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் தான் எல்லா ஆண்களையும் விட அழகானவனாக தெரிய வேண்டும். கலா சிரிக்கிறத பார்த்தா வேற என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல போய் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இல்லையா? சரி இல்லையா? நான் குடும்பத்தில் பிளவு உண்டு பண்ண வரலையா? ஏதோ இன்னையில வந்து இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து 1000 பெண்கள் அழகானவர்கள் உண்டு. சீலன் வந்து எப்படி வர்ஷிப் பண்ணுவார் பாட்டு. சரியா? அது மாதிரி இன்னைக்கு வீட்டுல என்ன நடக்க போது தெரியுமா? 1000 அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் உன்னை போல் பார்த்ததில்லை அப்படின்னு சீலன் பாட போறான். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் குழம்ப போறாங்க. சரியா? அப்போ உண்மையாக இன்றைக்கு அழகு வேதத்திலே அழகை பற்றி அழகாக சொல்லி இருக்கிறது. சரியா? வெளியரங்கமான அழகை நாட வேண்டாம். அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உள்ளான அழகுதான் முக்கியம். பெண்களுக்கு சொல்லி இருக்கிறது. சும்மா மயிரை பின்னி நகைகள் போட்டு, அதுக்காக மயிரை பின்னாக நகை போடாத இல்லை. இதை வச்சுக்கிட்டு நகை போடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிடுவோம். சும்மா மயிரை பின்னி நகைகளை போட்டு வெளியான ஷோக் காட்டுவதை விட உள்ளான அழகு முக்கியம். பவுலடியார் அதைத்தான் சொல்லுகிறார். சரியா? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழகானவர்களாக்கி வைத்திருக்காங்க. எப்படி? பாவம் என்கின்ற அசிங்கத்தை அகற்றி பரிசுத்தவான்கள் என்ற அழகை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அழகை பிசாசு காட்டி நம்மை வஞ்சித்து போடாதபடி நாம் கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கணவனுடைய மனைவி, மனைவியுடைய கணவன், பிள்ளை, இவர்கள் ஒருவர் அவர்கள் ரசிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த ரசனை கிடையாது. சரியா? வேற எங்கோ இருப்பவர்களை ரசிக்க போய் தான் இன்றைக்கு பாவம் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே வந்து பிளவுகள் வந்திருக்கின்றன. சரியா? பிசாசு இந்த அழகை வைத்து பயங்கரமாக உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கான். அதை நாம் விளக்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் அழகானவன். சரியா? நமக்கு இயேசுவின் ஞானம் இருக்கிறது, இயேசுவின் நாமம் இருக்கிறது. சரியா? இயேசுவின் நாமம், வேதம் இருக்கிறது.
சரியா? இயேசுவின் ரத்தம் இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறோம். வா பிசாசே, ஒரு வழி பண்றேன் உன்னைய, வா பிசாசே. எப்படி எதிர்பார்க்கிறோம்? இந்த கருப்பா அசிங்கமா ஊத்தியா நாத்தமா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆயுதம் எல்லாம் இருக்கு. ஆனா வர்றது யாரு? நல்லா அழகா ஆட்டிக்கிட்டு ஒண்ணு வருது. சரியா? வந்த உடனே praise the Lord, praise the Lord. என்ன செய்யுங்க? நான் ஒரு ஆள் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டேன். யார்? பிசாசு வரத சொல்றேன். நான் வரலாம். ஐயோ நீங்க வரலாம். வரதே பிசாசு. ஆனா தெரியுது இல்ல, எதிர்பார்க்கறது வேற ரூபத்துல வரணும் தானே. பிசாசு அந்த பக்கத்துல வச்சுக்கிட்டு பிசாசு இந்த தோல்ல கையை போட்டுக்கிட்டு இவர் அந்த பிசாசு வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இது பக்கத்துல இருக்குது. விளங்குதா? இன்றைக்கு அநேக அசிங்கமான பிசாசு வருவான் என்று எதிர்பார்த்து அவன் அழகாக வருவதை அறியாமல் வீணாய் போய் கொண்டிருக்கிறார். விளங்குதா? சரியா? அப்போ முதலாவது அதிகாரம், இரண்டாவது ஞானம், மூன்றாவது அழகு. அடுத்தது வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. சரியா? ஒரு அமைதியான சூழ்நிலை. இப்ப பாருங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு அமைதி கண்டிப்பாய் அவசியம். எந்த நேரமும் ஆடி ஓடி திரிய முடியாது. ஓய்வு, உறக்கம், அமைதி அவசியம். சில நேரம் சில அழகான இடங்களுக்கு போய், இப்போ மனோ தத்துவத்திலே சொல்லுவோம், சில நேரம் சில பேருக்கு மன அழுத்தங்கள் உண்டா இருக்கும் என்றால் அவர்கள் வாழுகிற சூழலை பார்ப்போம். அவர்கள் வாழுகிற சூழலை விட்டு அவர்களை வெளியே எடுத்து ஒரு நல்ல ஒரு குளக்கரைக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க, சத்தங்கள் எல்லாம் வேணாம். அந்த அமைதியான அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு அமைதியா அழகா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த பாவ உலகத்திலே இருக்கிற சில பூங்காக்களே மிகவும் அழகான பூங்காக்களாக இருக்கின்றன. பாவம் வர முன்பு அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு அமைதியான அழகான ஒரு இடமா இருந்திருக்கும். அந்த அமைதியான அந்த அழகான அந்த சூழல் எப்படிப்பட்டது என்று இவனுக்கு நன்றாய் தெரியும். பரலோகத்திலே ஏதேன் தோட்டம், பரலோகம் ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆதாம் ஏவாள் இருந்த ஏதேன் தோட்டம் அல்ல. சரியா? ஆனால் பரலோகத்தை ஏதேன் தோட்டம் என்று காட்டி அதிலே நீ இருந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ பிசாசுக்கு தெரியும் இந்த அமைதி, இந்த 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 அமைதியான சூழல், இந்த அழகான சூழல் எப்படி என்று. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எத்தனையோ வெள்ளைக்காரர்கள், குறிப்பாக இலங்கை, இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு போகிறார்கள். எதற்கு தெரியுமா? தியானம் செய்வது. தியானம் செய்வது. சரியா? அதாவது இந்த தியானத்தை பிசாசு எப்படி இந்த ஏதேன் தோட்ட அனுபவத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறான் என்றால், உங்களை வெறுமையாக்கிக் கொள்ளுங்கள், வெறுமையாக்கிக் கொள்ளுங்கள். அப்படியே கண்களை மூடி அப்படியே அமைதியா இருந்து உங்க சிந்தனைகளை எல்லாம் அகற்றி அப்படியே தியானமா இருங்க. அந்த தியானத்தோட சேர்ந்து எக்ஸசைஸ் எடுங்க. யோகாசனம்ங்கிறது அதுதான். சரியா? யோகாசனம், யோகா. சரியா? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க யோகா செய்யறாங்க தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள யோகா நடக்குது தெரியுமா? எத்தனை பாஸ்டர்மார் யோகா செய்யறாங்க தெரியுமா? ஆனால் யோகாவை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த யோகாசனம் என்பது யார் உண்டாக்குனது தெரியுமா? உலகத்தில் முதல் அரசனாய் ஏற்பட்ட கில்காமேஷ் என்கின்றவன், வேதத்திலே அவனுக்கு நிம்ரோட் என்று பெயர். அவன் தான் இதை உண்டாக்கினான். அவன் தன்னுடைய உண்மையான தாயாகிய செமிரமிஸை திருமணம் செய்த ஒரு கயவன். அவனுக்கும் அவன் தாய்க்கும் பிறந்த பிள்ளை தம்மூஸ். தாயுடைய பெயர் செமிரமிஸ். வேதத்திலே அந்த செமிரமிஸ், அந்த தம்மூஸ் வணக்கங்களை பற்றி இருக்கின்றன. தோப்பு விக்கிரகங்கள் என்று தமிழிலே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு இடமும் அந்த செமிரமிஸ் என்கின்ற அந்த தேவதை, பாபிலோன் தேவதை பற்றின விக்கிரகங்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். சரியா? தம்மூஸ் என்ற பெயரோடு கூட ஏசாயா, எசேக்கியேல் போன்ற புத்தகங்களிலே வருகின்றன. சரியா? ஆகவே இந்த கில்காமேஷ் என்கின்ற இந்த நிம்ரோட் யாராவது என்னை அணுகி எனக்கு இருக்கிற அந்த சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சக்தி என்றால் ரா, சரியா? அதுதான் சூரியன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
நான் உட்காரும் விதத்திலே நீங்கள் உட்கார்ந்து நான் நிற்கும் விதத்தில் நின்று இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று அவன் உருவாக்கிய ஆசனம் தான் யோகாசனம். பிற்காலத்திலே அந்த பாபேல் கோபுரத்திலே மொழி சிதறடிக்கப்பட்ட பிறகு, சரியா, மொஹஞ்சதாரோ ஹரப்பா பிரதேசத்துக்கு போனவர்கள் இந்த ஆசனத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது, சரியா, ஆரியர்கள் அங்கே போய், ஜெர்மன் பிரதேசத்தில் இருந்த ஆரியர்கள் அங்கே போய் அந்த ஆசனங்களுக்கான ஒரு தெய்வம் என்ற ஒரு தெய்வத்தை உருவாக்கி, இந்து தெய்வங்கள் 3 மும்மூர்த்திகளில் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் என்று சொல்லுகிறார்களே, அந்த உருத்திரன் என்று சொல்லுகின்ற அந்த தெய்வத்தை, அதாவது சிவனை, அந்த ஆசனங்களை தெய்வமாக்கி யோகாவின் தெய்வம் யோகா ஈஸ்வர், யோகேஸ்வர் என்று போட்டார்கள். அதுதான் தமிழிலே யோகேஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது. சரியா? ஆகவே முதல் தோன்றிய, உலகத்தின் முதல் தோன்றிய மதத்தில் பிழையான முறையில், தவறான முறையில் தனக்கு சக்தியை எடுத்துக்கொள்ள பிசாசினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட யோகாசனம் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து மறுபடி மேற்கத்திய நாடுகளுக்கு வந்து எல்லாருக்கும் ரிலாக்ஸ் பண்ற ஒரு எக்ஸசைஸ். யோகா என்னது? ரிலாக்ஸ் எக்ஸசைஸ். ஏதேன் தோட்டம், பாத்தீங்களா? அமைதி. ரொம்ப பிரச்சனையா வீட்டுல, வேலை செய்யற இடத்துல ஒரே தொல்லையா, பணம் இல்லையா, அங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, அங்க இழுக்குது, இங்க இழுக்குதா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சா போல உங்களுக்கு ஒரு தீர்வு என்ன தெரியுமா? யோகா. நீங்க அந்த சாமிகளை கும்பிட தேவையில்லை, அந்த ஆசனங்களை செய்ய. அப்படியே உள்ளத்தை வெறுமையாக்குங்க, வெறுமையாக்குங்க. இயேசு சொல்லுகிறார், வெறுமையான இடத்துக்கு போன பிசாசு 7 கூட்டி கொண்டு வரும். வேதத்திலே தியானம் என்று சொல்லுவது வெறுமையாக்குவதால நிரப்புவது. வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று யோசுவா 1:8 சொன்னது வசனத்தை நிரப்பு, வெறுமையாக்கல்ல. பிசாசுக்கு தெரியும் எப்படி அந்த தவறான தியான முறைகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஜனங்களை ஏமாற்ற வேண்டும். தெரியுமா? எத்தனை பேர் என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? இப்போ கிறிஸ்தவர்கள், பாஸ்டர்மா, அது எப்படி சொல்லுவீங்க யோகா? பிசாசுகள் ஸ்கூல்களை கொண்டாச்சு ஸ்ரீலங்காவில். இப்ப கிறிஸ்தவ பிள்ளை, அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ தாய் எனக்கு எடுத்து கேக்குது, ஐயோ பாஸ்டர், என்னுடைய 8 வயசு மகளுக்கு கண்டிப்பா யோகா ஒரு பாடமா போட்டாங்களே, என்ன செய்யறது? நான் சொல்றேன், முடியாதுன்னு சொல்லு. ஐயோ அப்ப அந்த பாடம் ஃபெயில் ஆகும். நான் சொல்றேன், பாடம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, புள்ள ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பிசாசு. ஆனா பிசாசுங்கிற பேரே வராது, மதம்ங்கிற பேரே வராது. விளங்குதா? பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சத்துரு தன்னுடைய அந்த தனக்கு இருந்த அந்த அனுபவத்தை வைத்து ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். விளங்குதா? ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். அடுத்தது நான் ஒவ்வொன்றா என்ன போறேன், நீங்க வாசிக்க பாப்போம். ஆத்மராகம் 1, புஷ்பராகம் 2, வைரம் 3, படிகப்பச்சை 4, கோமேதகம் 5, யஸ்பி 6, இந்திரநீலம் 7, மரகதம் 8, மாணிக்கம் 9. முதலான சகலவித ரத்தினங்களும். அப்ப எத்தனை ரத்தினங்கள் இருக்குது? நவரத்தினங்கள், 9 ரத்தினங்கள். அதுவும் ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. பொன் என்றால் என்ன? தங்கம். தங்கம் ரத்தினங்களுக்கு சேராது தானே? அப்போ நவரத்தினங்களும், இந்த தமிழிலே நீங்கள் வாசித்த அந்த 9 பேர்களும் அந்த நவரத்தினங்களுக்கு ஆறுமுக நாவலர் காலத்திலே சொல்லப்பட்ட பெயர்கள். இன்றைக்கு வேறு பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். நவரத்தினம் தான். 9 விதமான ரத்தினங்களையும் தங்கத்தையும் இவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாராம். என்ன அர்த்தம்? இவன் செல்வத்தால் நிறைந்தவன், ஐசுவரியன். பிசாசு ஏழை அல்ல. ஆண்டவர் பிசாசுக்கு நல்லா பணம் கொடுத்து வச்சிருந்தான். ஆகவே பிசாசு பணக்கார பிசாசு. நடிப்பான் வந்து. சில நேரம் பிசாசு பிடிச்சவங்க எங்ககிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க? கோழி இறைச்சி தான் நான் போறேன், இல்லையா, சாராயம் தான் போறேன், கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நடிப்பு. பிசாசுக்கு அவ்வளவு பணமும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். செல்வத்தால் நிறைந்தவன். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா இல்லையா? பணம் தீமைக்கு வேற இல்ல, பணம் நல்லது. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்,
தேவதூதனுக்கே ஆண்டவர் இதை கொடுத்திருந்தால் எங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாரா? இப்போ எங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் எங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க விருப்பம் இல்லையா? கொடுப்பார். ஆனால் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவுதான் கொடுப்பார். அளவுக்கு மீறி கொடுத்தா அது அவனுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? அந்த பண ஆசையை போட்டு ஒரு போட்டி மனப்பான்மையை உண்டாக்குவான். குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு அந்த குடும்பத்துக்கு அந்த பொருள் இருக்கிறது எங்களுக்கும் வேண்டும். சரியா? இப்ப 54 இன்ச்சு எல்இடி டிவி வாங்கிட்டாங்க. நம்ம எப்படி 34 இன்ச்சு பார்க்கறது, அவங்க 54 இன்ச்சு வச்சிருக்காங்க. விளங்குதா? அவங்க எல்இடி வச்சிருக்காங்க, நாங்க எப்படி எல்சிடி வச்சிருக்கிறது. சரியா? அவன் மேக்புக் ப்ரோ வச்சிருக்கான், நான் எப்படி மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் வச்சிருக்க முடியும். சரியா? அவன் ஐபோன் 6 வச்சிருக்கான், நான் எப்படி ஐபோன் 5 வச்சிருக்க முடியும். சரியா? விளங்குதா உங்களுக்கு? அப்போ போட்டி, ஆசை, பண ஆசை. அது மாத்திரமல்ல, சபைக்குள்ளே கொண்டு வந்து போடுகிறான். சில பாஸ்டர்மாருக்கு மற்ற சபைகளை போல தங்களுடைய சபை பெருசா வரணும். ஆள் இருந்தா பரவாயில்ல, ஆள் இல்லாத சபைகளும் பெருசா கட்டுறாங்க. ஒரு சர்ச் ஓப்பனிங்க்கு நான் போயிருந்தேன். தெய்வம் சரி கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன். பிரம்மாண்டமான ஒரு சர்ச், அவ்வளவு அழகா இருக்கு. எங்க எது எப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லாம சொல்றேன். போய் அந்த சர்ச்ல பார்த்தா பயங்கர வரவேற்பு, பயங்கர இது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது 20 பேர் தான் இருக்கிறாங்களா ஆத்து மக்கள். ஆனா எப்படியோ அந்த பணத்தை எடுத்து பெரிய பிரம்மாண்டமா சர்ச் கட்டியிருக்காங்க. சபை கட்டிடம் யாருக்கு தேவை? ஜனங்கள் ஆராதிக்க. ஜனங்களே இல்லாம சர்ச்சை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது பணத்திமிரை காட்டும். புரியுதா உங்களுக்கு? சில பாஸ்டர்மார்கள் சொல்லுவாங்க, நான் பிராண்டட் ஷர்ட் தான் போடுவேன், பிராண்டட் ஷர்ட் தான் உடுத்துவாங்க. சரி, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு அமெரிக்காவில் வச்சு, ஒருத்தர் சொல்றாரு நான் $90 குறைவான சர்ச் போடுறது ஷர்ட் போடுறது இல்லை. $90, $90. நான் $9 பார்த்தாலே 40 தடவை யோசிப்பேன். $9 இலங்கை ரூபாய்க்கு 1200 வாங்கணுமா? 90க்கு குறைவா வாங்க மாட்டாங்க. சில பேர், சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார்ந்தா அவங்க போற இடத்துக்கு போயிட மாட்டாங்க. சரியா? பிளைட்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும். சரியா? பண ஆசை, வசதி ஆசை. குறிப்பிட்ட இந்த வாகனம் தான் வச்சிருப்பேன் நான். சரியா? எனக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. சரியா? பண ஆசை. உங்களுக்கு தெரியுமா, இந்த பண ஆசை சபைக்குள்ளே வந்திருக்கிறபடினால் என்ன நடந்திருக்கிறது? இப்போ தமிழ் டெலிவிஷன், கிறிஸ்தவ டெலிவிஷனை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாததை பத்தி பேசக்கூடாது. ஆனால் இங்கிலீஷ் கிறிஸ்டியன் சேனல்ஸ் எனக்கு தெரியும். டிபிஎன பாருங்க, கவர்ட் சேனலை பாருங்க, சர்ச் சேனலை பாருங்க. என்ன நடக்குது தெரியுமா? சில அருமையான ஊழியக்காரர்கள் அருமையா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா கடைசியில பிச்சைக்காரன் மாதிரி பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். விளங்குது உங்களுக்கு? அமெரிக்காவில் ஒரு பயங்கர ஒரு கெட்ட வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த இங்கிலீஷ் கிறிஸ்டியன் சேனல்ஸ்ல பைபிள்ல எந்த அதிகாரம், எந்த வசனம் பிரசங்கம் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி காசு கேட்பான். சரியா? ஒரு பிரசங்கம் 123வது சங்கீதம் 2வது வசனம், 123:2. பிரசங்க முடிவுல சொல்றார், 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் இன்றைக்கு கேட்டபடியினால் $123 20% கொண்ட செக்கை எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள கால் பண்ணி கிரெடிட் கார்டு மூலமா கட்டுறவங்களுக்கு என்னுடைய சொந்த கைப்பட நான் ஜெபிச்சு வச்சிருக்கிற இந்த கைக்குட்டை இலவசமாய் தரப்படும். என்ற தெய்வமே, அவன் பண்ற அதிகார வசனத்துக்கு எப்ப காசு வாங்குறான்? இந்த மாதிரி ஆளுங்க சங்கீதத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்கதான் 100க்கு மேல அதிகாரம் இருக்கு. சரியா? ஏன்னா 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் $1 20% பத்தாது. அப்ப ஆவியானவர் சொல்ல, நாதான் 100ஆம் சங்கீதத்துக்கு மேலேயே எனக்கு வார்த்தை தரும் ஐயா. அதுக்கு அந்த 150வது சங்கீதம் தந்தீர் என்றால் ரொம்ப சந்தோஷம். 150வது சங்கீதம் 6ஆம் வசனம்
சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப $150 60 பைசா, இவ்வளவுதான் மேக்சிமம் ஒரு ஆள் வாங்கலாம். ஏன்னா வேற இல்லை. நடக்குது நடக்குது, உண்மையா நடக்குது. ஃபண்ட்ரைசிங். சரியா? என்னை பொறுத்தவரை நான் பணத்தை பற்றி சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கிலாந்திலே நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இலங்கைக்கு போ, பைபிள் ஸ்கூல் தொடங்க. போய்விட்டேன். இலங்கைக்கு போன உடன் முதலாவது என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு கடிதம் எழுதினேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம். டியர்னு போட்டு பிளாங்க். ஏன்னா போட்டோ காப்பி எடுத்து பேர்களை நிரப்ப போறேன் தானே. சூப்பர் சாட்சி. இங்கிலாந்துல இப்படியெல்லாம் இருந்தேன்னா, இப்படியெல்லாம் வீடுகள் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் சும்மா கொடுத்துட்டு இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். நான் பைபிள் காலேஜ் தொடங்க போறேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன தெரியுமா? என்னுடைய புத்திய காட்டுறேன். கடைசியில ஜெப விண்ணப்பங்கள், அதுலதான் குண்டு போட போறேன். எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ஜெபியுங்கள். போய் ஜெபிக்க சொல்லல, பணம் கேட்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாகனம் வேண்டும் என்று ஜெபியுங்கள். நான் சில பேரை ஊழியத்துக்கு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாதம் மாதம் பணம் தரும். இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு 100 காப்பி எடுத்து இப்ப எல்லாருடைய பேர், எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுடைய பேர்கள் எல்லாம் போட்டு முன்னங்கால இருந்து ஜெபிக்கிறேன். நாதா, இவர்களுடைய உள்ளத்திலே நீர் பேசும். கர்த்தர் என்ன தெரியுமா எனக்கு காட்டின வெளிப்பாடு நான் சொல்லலாம், கேட்டுக்கிறேன். கர்த்தர் சொன்னார், ஏ சுரேஷ், நீ யாரையாவது ஒரு வேலைக்காரனை வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா, சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்காரனை எடுக்கிற, பாத்திரம் கழுவுறதுக்கு நீ சோப் தண்ணி எங்க இருந்தாவது தேடிக்கிட்டு வான்னு சொல்லுவியா? வீட்டை கூட்டுறதுக்கு துப்பு கட்ட நீ எங்க இருந்தாவது தேடிக்கொண்டு வான்னு சொல்லுவியா? நீ வீட்டுல வேலைக்கு ஆள் எடுத்தா அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த ஆளுக்கு எல்லா பொருளையும் நீ கொடுத்து அந்த வேலைக்கான சம்பளமும் கொடுப்ப. ஆமாவா இல்லையா? உன்னை விட நான் பெரியவனா இல்லையான்னு ஆண்டவர் கேட்டார். எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்கு நீங்க வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. உங்க வீட்டை கூட்டுறதுக்கு துப்பு கட்ட வேண்டும் தானே. அந்த ஆளுகிட்ட நீங்க சொல்றீங்க, நீங்களே துப்பு கட்டணும்னு தேடிக்கிட்டு வாங்க. அந்த ஆள் பக்கத்து வீடு 3ஆம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சொல்லி தட்டி தட்டி கேட்குது, யாராவது துப்பு கட்டணும் தான் எனக்கு தாங்க, நான் அந்த வீட்டில் தான் வேலைக்கு வந்திருக்கிறேன், கூட்டணும் அந்த வீட்டை. யாருடைய மானம் போகும்? உங்க மானம் தான் போகும் இல்லையா? அப்போ நான் வந்து உங்ககிட்ட சொன்னா, அன்பானவர்களே, கர்த்தர் எனக்கு வேதாகம கல்லூரியை தொடங்க சொல்லி இருக்கிறார். நான் தொடங்கி இருக்கிறேன். கண்டியிலே ரொம்ப கஷ்டத்தில் அந்த வேதாகம கல்லூரி போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் விதையுங்கள். இதுதான் அந்த ரகசியம். என்னது? அந்த என்னுடைய ஊழியத்துல விதை விதையுங்கள். இதற்கு பேர் பிச்சை வாங்குதல். விளங்குதா? நான் செய்யற ஊழியத்துக்கு உங்ககிட்ட காணிக்க கேட்டேன்னா நான் என்ன செய்வேன்? பிச்சை வாங்குகிறேன். இதை விட ஊழியத்தை ராஜினாமா செய்துவிட்டு சாமியாராய் போனால் இதை விட நல்லது. சரியா? அப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் விதைக்கவில்லை, பிச்சை போடுகிறீர்கள். சரியா? உங்களை தொட வைக்கலாம். சரியா? உங்களுக்காவது என்னைய நல்லா தெரியும். தெரியாத ஆளுங்க இருக்கிற இடத்துல போயிட்டு எப்படி தொட வைக்கலாம் தெரியுமா? சிலோனை பத்தி பயங்கரமா சொல்லி, என்னுடைய ஊழியத்தை பத்தி சொல்லி, அங்க இருக்கிறவங்களை பத்தி சொல்லி, அப்படியே பயங்கரமா உங்களை அப்படியே டச் பண்ண வச்சு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்தி விழும்படி செய்வார்கள். இப்படியெல்லாம் பண்ணி நான் ஊழியத்தை பத்தி கொஞ்சம் ஸ்லைட் எல்லாம் போட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் களைச்சி போய் இருக்கிற நேரம் பார்த்து போட்டோ எடுக்கணும். அப்பதான் அவனை பார்க்க பரிதாபம் வரும். சரியா? அந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்த்து வாருங்கள், இந்த ஆத்துமாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் அப்படியா அப்படியான்னு சொல்லி நீங்க யோசிக்காம போட்டுருவீங்க. அப்புறம் போயிட்டு அவதிப்படுவீங்க. அது வேற, அது உங்க அவதி தானே, எனக்கு என்ன இல்லையா? இன்றைக்கு பண ஆசை பிசாசு என்ன செய்கிறான்? ஊழியக்காரர்களையும் விட்டு வைக்கவில்லை. ஊழியக்காரர்களையும் விட்டு வைக்கவில்லை. ஒரு தரம் பிரகாசித்தவர்கள், சரியா, ஒரு தரம் நல்ல விதமாய் ஊழியம் செய்தவர்கள் விழுந்து போகிறார்கள். எனக்கு இப்ப வந்து போன ஜூன் மாசம் ஆலோசனை கொடுக்குறாங்க எனக்கு, பாஸ்டர் சுரேஷ், நீங்க இப்ப யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ். ஆனா யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறீங்கன்னு தெரியாது. ஆகவே உங்களுக்கு தெரியாம நாங்க ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிருக்கிறோம்.
அதை கடைசியில் உங்களுக்கு சொல்லிட்டு தான் யூடியூப்ல போடணும். என்ன இல்லை, இந்த ஊழியர்களை பற்றியெல்லாம் நாங்கள் ஒரு செட் பண்ணி எடுத்துருக்கிறோம், வீடியோ எல்லாம் எடுத்து எல்லாம் காட்டியிருக்கிறோம். எங்களுடைய தேவைகள் என்னன்னு நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு அனுமதியை மாத்திரம் தாங்க பாஸ்டர், யூடியூப்ல உங்களோட சேனலில் போடுவோம். ஜனங்க நிறைய பேர் காசு கொடுப்பாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் கொடுத்த கலட்டுல பாத்ரூமுக்கு போயிட்டு அழுதாங்க. சரியா? நான் சொன்னேன், என்ன பிச்சைக்காரனா? சரியா? பிச்சைக்காரனா இல்ல, என்னுடைய ஆண்டவர் எனக்கு சொல்லி நான் வேதாகம கல்லூரி தொடங்கினேன். என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்துவார். விளங்குதா? எல்லா ஊழியர்களும் அப்படித்தான். ஊழியக்காரர்களுக்கு போஷிப்பை கொடுப்பது கர்த்தர். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா? நீங்கள் தேவ பிள்ளைகளா? உங்களை போஷிக்கிறவர் ஆண்டவர். குறுக்கு வழியிலே போய் பணம் சம்பாதித்து லாட்டரி டிக்கெட் சுரண்டி சீட்டு போட்டு வட்டிக்கு கொடுத்து இப்படி தவறான விதங்களில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பிசாசினுடைய அந்த சூட்சுமம். புரியுதா? பிசாசுக்கு பணத்தினுடைய அந்த மகிமை தெரியும். அதுவே கவனமா இருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வரைக்கும் சீக்கிரம் அதில் பார்த்து முடிப்போம். வாசிங்க அடுத்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆழ்த்தப்பட்டு இருந்தது. இந்த எபிரேய மொழியில பைபிள் எழுதப்பட்டது அல்லவா? எபிரேய மொழியிலே நாகசுரம் எல்லாம் கிடையாது. சரியா? எபிரேய மொழியிலே இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உனக்கு மேள வாத்தியங்களையும் நாத வாத்தியங்களையும் கொடுத்தேன். உனக்குதா? அதாவது தாள வாத்தியங்களும் நாத வாத்தியங்களும். வாத்தியங்கள் ரெண்டு வகைப்படும், அவ்வளவுதானே இல்லையா? அப்ப தமிழ்ல நாகசுரம் இருக்கிறனால அந்த கோயில்களில் வாசிப்பாங்களே, அதுன்னு நினைக்க கூடாது. சரியா? அதாவது இசை. அடுத்தது இசை. சாத்தான் விழுவதற்கு முன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு பெரிய ஒரு வரம் என்னவென்றால் இசை. இன்றைக்கு எத்தனை பேர் இசையினால் வீணாய் போகிறார்கள் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இசை பயன்படுத்தப்படுகிறது, உண்மைதானே? ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் கிறிஸ்தவ இசையை உருவாக்கினாலும் உலக இசை ஒருபடி மேலே தான் நிற்கிறது. உண்டா இல்லையா? ஏனென்றால் சாத்தான் இந்த உலகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு வழி அந்த இசை. ஆகவே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கூட பிசாசு வஞ்சிக்க இந்த வேலையை பண்ணுகிறான். சரியா? என்னை ஒரு தடவை பின்வாங்க வைத்தான் இந்த இசையை வைத்து. ஏன்னா சபையில கிட்டாரை வாசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஒரு உலகத்தவர்கள் முன்னாலே கொண்டு போய் சினிமாவுக்கு வாசிக்க வைத்த அந்த ஆசையை எனக்கு 85ஆம் ஆண்டிலே பிசாசு போட்டான். அதனால்தான் நான் போய் உலகத்துக்கு இசை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது தான். சில நேரங்களிலே நல்லா கிடைக்குங்க, சில நேரங்களிலே சில இசைகள் பிசாசு சம்பந்தமான இசைகள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால ஸ்ரீலங்கால கொழும்புல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், சரியா, கல்வரி சர்ச்சுங்கிற பெரிய சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு சிங்கள கிறிஸ்தவ குடும்பம், அருமையான கொஞ்சம் நல்ல வசதிக்காரங்க. அந்த 12 வயது மகன் இரவிலே அம்மா அப்பா 2 பேரையும் கொலை பண்ணிட்டான். சரியா? கிறிஸ்தவ எங்களை போல ஒரு சபை. விசாரிச்சு பார்த்தா அவன் கேட்ட பாட்டுகள், அவன் கிஸ்ங்கிற குரூப்பினுடைய பாட்டுகளை கேட்டிருக்கான். அமெரிக்காவில் கிஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு, KISS, கிங்ஸ் இன் சேட்டன்ஸ் சர்வீஸ். சரியா? இப்படி எத்தனையோ இன்றைக்கு ஹாலிவுட்டில் இருந்து வருகிற எத்தனையோ ஆங்கில பாடல்களை பின்பக்கத்துக்கு அனுப்பினால் ஆண்டவராகிய இயேசுவை சபிக்கிற வார்த்தைகள் அதில் இருக்கின்றன. எத்தனை பேருக்கு அது தெரியாது? சரியா? அதுபோல உலக இசையால் கவரப்பட்ட அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் காதுல இதை அடிச்சுக்கிட்டு பாட்டு தான் சில பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரும்போதும் இந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருக்குது, சர்ச்சை விட்டு போகும்போதும் இந்த பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிய சில சர்ச்சுகள் உள்ளுக்கு பிரசங்கம் போரிங்கா இருந்தா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்குது. சரியா? இப்படி பிசாசு இசையை கொண்டு நிறைய பேரை வீணாக்கி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். கவனமா இருப்போம். எந்த பாடல்களை கேட்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் எந்த பாடல்களை கேட்கிறார்கள். சரியா? நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறது
ஆங்கில பாட்டு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு எத்தனையோ கள்ள திருட்டு உபதேசங்கள் பாடல்கள் வழியாய் வந்து கொண்டிருக்கின்றன. பிசாசை மகிமைப்படுத்தும் பாடல்கள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றன. ஆகவே பிசாசு ஜனங்களை வஞ்சிக்க பயன்படுத்தும் ஒரு முக்கியமான எது இசை. இன்றைக்கு நிறைய சபைகள் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் கேட்டுக்கிறீங்க. ஏன் சபைக்கு இது நடந்துச்சு? சில வாலிபர்களுக்கு சபையில வந்து இசை வாசிக்க வேண்டும், வந்து வாசிப்பாங்க. வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது போதாது, அவர்களுக்கு கூடுதலான ஒரு ஒரு இது வேண்டும். அப்போ அவர்கள் உலகத்துல அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்கு அவர்கள் அழைக்கப்படும் பொழுது என்னை போன்ற பாஸ்டர்மார் விடுகிறது இல்லை. நான் விட மாட்டேன், சரியா? நான் விட மாட்டேன். அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? சர்ச்சை மாத்திடுவாங்க, சர்ச்சை விட்டு போறாங்க. சில பிள்ளைகள் சர்ச்சை விட்டு போறாங்க. பிள்ளைகள் நான் சொல்லும்போது பெரிய பிள்ளைகளை பத்தி பேசுறேன். ஏன் தெரியுமா? ஓ, பாஸ்டர் சுரேஷோட இருந்தா அவர் விட மாட்டார் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வாசிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய சபைகளுக்கு பிசாசு எப்படி வஞ்சித்திருக்கிறான் தெரியுமா? பரவாயில்லை, நீ உலகத்துக்கு வாசித்தாலும் நீ கவனமாயிரு. அது எப்படி? அது எப்படி? முடியாது, முடியாது. அதுபோல இன்னொன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய மகள் கடந்த சில கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒரு பெரிய ஒரு காயரிலே சேர்ந்து பாடல் பாடினான். சரியா? அந்த வயசுல சோலோ பாட்டு, தனிப்பாட்டு பாட விட்டது அந்த காயர்ல மிஷாவுக்கு மாத்திரம் தான். ஆனா போன முறை கிறிஸ்துமஸ் கேரோல்ஸ் முடிஞ்ச பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள ரட்சிக்கப்படாதவர்களையும் கொண்டு வந்து பாட வைக்கிறார்கள். 70-75 பேர் நிற்கிற அந்த கொயர்ல சில பேர் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாதவர்களை மேடையில் வைத்த முடியுமா அவங்களால? இது பரிசுத்த பீடம், இது தேவனுடைய பீடம். ரட்சிக்கப்பட்டவன் ஏறும் போதே கவனமா இருக்க வேண்டும். அவனுக்கு அந்த அபிஷேகம், அழைப்பு, அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். கண்டவனும் ஏறக்கூடாது. ரட்சிக்கப்படாதவன் ஏற முடியுமா? இன்றைக்கு சில சபைகளிலே தங்களுடைய நிகழ்ச்சிகள் நல்ல விதமாய் இருக்க உலகத்து இசை கலைஞர்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். இந்த சில நேரம் நீங்க பெரிய பெரிய வர்ஷிப் பாக்குறீங்க தானே, பெரிய பெரிய கிறிஸ்தவ ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சு நடத்துறாங்க தானே. அதுல உள்ள சில இசை கலைஞர்கள் சினிமா இசை கலைஞர்கள், தெரியுமா? அருவருப்பு கருத்திருக்கு, அது அருவருப்பு. நான் தைரியமாக பேசுவேன். இன்றைக்கு சில ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் சினிமாவுக்கு இசை அமைக்கிறார்கள், சினிமாவுக்கு இசை வாசிக்கிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள் அது தொழில், அது தொழில், இது பரிசுத்தம். தொழிலை இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப விபச்சாரம் அப்படி சொல்லலாமே? விபச்சாரம் தானே உலகத்திலே பழைய தொழில், ஆமாவா இல்லையா? இன்றைக்கு அநேக நாடுகளில் விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. விசேஷமா நீங்க ஹாலண்டுக்கு, ஆம்ஸ்டர்டாமுக்கு போனீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்ல தெருவே இருக்குது. தாய்லாந்து விபச்சாரிகளுக்குன்னு ஒரு தெரு, சீனா விபச்சாரிகளுக்குன்னு ஒரு தெரு, வெள்ளக்கார விபச்சாரிகளுக்குன்னு ஒரு தெரு, காபி கருப்பு விபச்சாரிகளுக்குன்னு ஒரு தெரு. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? போனேன், அந்த ஒவ்வொரு தெருவா போனேன், இதெல்லாம் பார்த்து இதுகளுக்கு விரோதமா ஜெபிக்கிறதுக்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு மனசையும் அந்த மற்ற பாஸ்டரோட வயசையும் நீங்க இங்க நிப்பாட்டுங்க, நில்லுங்கட்டு நானும் அந்த பாஸ்டரும் நடந்து போய் இதெல்லாம் பார்த்து ஜெபிச்சுட்டு வந்தோம். சரியா? அப்போ நம்மளும் சொல்லலாமே, அப்படிப்பட்ட விபச்சாரிகளை ஆண்டவர்களை கொண்டாடுறதுலையா? மகளே, நீ அதை தொழிலாய் செய். சரி, ஆனால் நீ 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 ஒன்று நீ இப்போ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஆகவே தொழிலை ஆரம்பிக்கும் போது ஜெபித்து விட்டு ஆரம்பி. ஆண்டவரே, நான் இன்றைக்கு பண்ணுகிற விபச்சாரத்தின் போது உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும், நல்ல நல்ல கஸ்டமர்மாரெல்லாம் வரட்டும், நிறைய பணம் கொடுக்கட்டும், நல்ல விதமாய் ஒரு 7-8 பேரோடு இன்றைக்கு விபச்சாரம் செய்ய உங்களது திறனே எனக்கு தாரும் நாதான், இயேசுவின் நாமத்திலே ஆமென். விபச்சாரம் எல்லாம் பண்ணி ஒரு 7-8 பேரோட விபச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முந்தி என் ஆத்துமாலே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு சொல்லிட்டு வர்றது அருவருப்பா இருக்கா இல்லையா? அருவருப்பா இருக்கா இல்லையா? அது போலதான் இது. ஒரு ஃபேமஸ் இசையமைப்பாளர், அவரு சினிமா பாட்டுல ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துறாராம். ஓசன்னாங்கிற துண்டை போட்டிருக்காரு. கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? சினிமா பாட்டு. அத அந்த 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 சரணத்துல அப்படி ஒரு ஓசன்னா போடுறாங்க. வழங்குதா?
அப்ப அல்லேலூயா அல்லேலூயான்னுட்டே நம்ம கொலை செய்யலாமே. இந்த பணம் வாங்கிக்கிட்டு கொலை செய்யற ஜோப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு, சரியா, கிடைக்கிற பணத்துக்கு தசம பாகத்தை சரியா போட்டுட்டு, சரியா, நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு கொலை பண்ணலாமே. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு நான் செய்ய போகும் கொலையோடு உடைய கரம் இருப்பதால் நல்ல விதமாய் இந்த நபரை கொன்று இந்த நபருடைய உயிர் போவதற்கு உதவி செய்யும் நாதா. எனக்கு இந்த கொலை செய்யும் ஆட்களை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுட்டு கொலை பண்றது இல்லையா? அறிவு கெட்ட கதை. இசை என்பது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய் மாத்திரம் இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் உலக இசையோடு சம்பந்தப்படுவது அது பிசாசினுடைய ஒரு வேலை என்பதனை அந்த உலக இசையிலே இருந்து விட்டு வந்த நான் சொல்லுகிறேன். எவனோடும் எந்த இடத்திலும் இதை குறித்து நான் பேச பயமில்லை, தயார். விலகுதா? தொழிலாக அதை நினைச்சு செய்யறாங்க, எவ்வளவு வீணா போறாங்க, விலகுதா? அது கூட சரி, வாசிச்சு முடிங்க. அடுத்தது, நீ காப்பாற்றுதற்காக அபிஷேகம் பயப்படாதீங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இந்த கெஹூவ் என்ற அந்த இபிரேய சொல்லின் அர்த்தம் என்ன தெரியுமா? பட்டயம். கெஹூப் என்ன? பட்டயம். அப்போ நீ பட்டயமாக உண்டாக்கப்பட்டாய். அப்போ பட்டயம் எதை குறிக்கும்? வீரத்தை குறிக்கும். துணிவு, வீரம். இந்த சாத்தான் விழுவதற்கு முன் தேவதூதனாய் இருந்த பொழுது ஒரு வீரனாய் படைக்கப்பட்டான். துணிவு. இன்றைக்கு பாருங்கள், அந்த பிசாசு அவனுடைய அந்த துணிவை பிழையான விதத்திலே உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு எத்தனை பேர் வீரத்தை பயன்படுத்தி ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடம்பிலே குண்டு பொருத்தி கொண்டு தற்கொலை குண்டுதாரைகளாய் ஆகுவதற்கு கோழைகளால் முடியாது. உண்மையா இல்லையா? கோழைகளால் முடியாது. சரியா? கொலை செய்வதற்கு, களவெடுப்பதற்கு, உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு வீரமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிழையான ஒரு வீரம், மற்றவனை அழிக்கிற ஒரு வீரம், உலகத்தை அழிக்கிற ஒரு வீரம். சரியா? சின்ன சின்ன பிள்ளைகள் துப்பாக்கி ஏந்தி சமரிடுகிற ஒரு வீரம். விளங்குதா? போலியான ஒரு வீரம். சரி, உலகத்திலே பிசாசு வீரத்தை கொடுக்கிறதை விடுவோம். சபைக்குள்ளே இந்த வீரத்தை, துணிவை பிசாசு கொடுக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் துணிகரமான பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள் தெரியுமா? ஒரு மனுஷன் திரும்ப 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 ஒரே பாவத்தை செய்து வாழுகின்றான் என்றால் அது அவனுடைய துணிவை காட்டும். தேவ பயம் இன்றைக்கு நிறைய குறைந்து இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே. சரியா? இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். சபையிலே ஒரு வாழ்க்கை, வீட்டிலே ஒரு வாழ்க்கை. துணிவு, துணிகரமான பாவங்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றாரோடு பேசுகிற விதத்திலே எவ்வளவு துணிவு இருக்கிறது. ஊழியக்காரரோடு வாதாடும் போது சில பேர் எத்தனை துணிவாய் வாதாடுகிறார்கள். ஊழியக்காரன் என்றால் அவனும் ஒரு விசுவாசி தான். ஆனால் அந்த பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. சரியா? ஒரு மகன் ஒரு அப்பாவை பார்த்து, நானும் உன்னை போலத்தான், ஒரே ஒரு வித்தியாசம், என்னை விட உனக்கு வயது கூட என்று மாத்திரம் சொன்னால் அது சரியாகுமா? அப்பன் அப்பன் தான், மகன் மகன் தான், இல்லையா? ஒரு அப்பனை விட மகன் படித்திருந்தாலும், ஒரு அப்பனை விட ஆற்றல் படைத்தவனாய் மகன் இருந்தாலும் அப்பனுக்குரிய அந்த மதிப்பு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு துணிவாய் போய் வாதாடி காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு போலியான துணிவு, கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு துணிவு, வீரம். சரியா? ஓ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முடியும், என்னால முடியாதா? இன்னைக்கு நிறைய பேர் சபையை தொடங்குவதே இந்த துணிவினால் தெரியுமா? அழைப்பினால் அல்ல. சரியா? விசேஷமா இந்த ஐரோப்பாவில் இந்த மஷ்ரூமுக்கு என்ன சொல்றது, காளான் முளைப்பது போல சபைகள் முளைப்பதற்கு காரணமே துணிவு தான், வேற ஒண்ணு இல்லை. துணிவு, என்னால முடியும், 5 பேர் கூடி சபை, துணிவு. சரியா? பிசாசு பிள்ளையான விதத்திலே துணிவை இன்றைக்கு போட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் துணிவை எங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் 2 தீமோத்தேயு 1:7 என்ன? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் பயத்தை எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவருக்கே எதிராக
வார்த்தைக்கு எதிராக, தலைமைத்துவத்துக்கு எதிராக நிற்கின்ற அந்த துணிவு, அது பிசாசிடமிருந்து வருகிற துணிவு, வீரம். சரியா? கடைசி அக்கினிமயமான கற்களை. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் என்பது எதை காட்டுகிறது தெரியுமா? மகிமை. ஆண்டவர் இவனைத்தான் மற்ற தூதர்களை விட மகிமைப்படுத்தி இருந்தார். மகிமை, புகழ்ச்சி, புகழப்படத்தக்க ஒரு தூதனாகத்தான் இவன் இருந்தான். சரியா? இப்போ ஆண்டவர் எங்களை புகழுகிறாரா, எங்களை மகிமைப்படுத்துகிறாரா? இல்லையா? மகிமைப்படுத்துவார். சரியா? உயர்த்துகிறார் என்று வைப்போம். அந்த சொல்லை பயன்படுத்தினால் உங்களுக்கு புரியும். கர்த்தர் எங்களை மற்றவர்கள் முன்னிலையை உயர்த்துகிறாரா? இல்லையா? உயர்த்துகிறார். சரியா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். மகிமை, உயர்ச்சி. கீழாக்காமல் மேலாக்குவேன். மகிமை, உயர்வு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உயர்ச்சியை தருவேன், உனக்கு மகிமையை தருவேன். சரியா? பாருங்கள், ஆண்டவர் விசுவாசிகளுக்கு மகிமை கொடுக்கிறார், ஊழியர்களுக்கு மகிமை கொடுக்கிறார். சரியா? ஆனால் தாவீது என்ற ஒருவனுடைய ஒரு அருமையான சாட்சி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். என்ன தெரியுமா? தாவீதை ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். அந்த காலத்தில் இருந்து அத்தனை ராஜாக்களை விட ஒரு உயரிய ராஜா என்கின்ற நிலைக்கு அவனை கொண்டு வந்தார். இசையிலே, வீரத்திலே, பணத்திலே, பதவியிலே உயர்த்தி தாவீதை மகிமைப்படுத்த தாவீது என்ன தெரியுமா சொல்லுகிறான்? ஆண்டவரே, என் மகிமை உம்மை பாடும். அதாவது என் மகிமை கூட எனக்கு மகிமையாக அல்ல, உமக்கு மகிமையை கொண்டு வரும். என் மகிமை கூடாக நீர் மகிமைப்பட வேண்டும். இதுதான் தாவீதுடைய ஆர்வம், ஆசை. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு என்ன தெரியுமா வேண்டும்? மகிமை. மகிமை நல்லதல்லவா? உயர்வு நல்லதல்லவா? ஆனால் இன்றைக்கு பிசாசு எப்படி பண்ணுகிறான் தெரியுமா? ஊழியம் செய்கின்ற ஏன் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு மகிமையின் மேல் இருக்கின்ற ஆசையை அதிகரிக்க செய்கிறோம். அப்போ எனக்கு இப்ப என்ன வேண்டும்? மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும். அது தானே வர வேண்டும், ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆனா மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும். அப்போ அந்த மற்றவர்கள் என்னை மதிப்பதற்காக என்று சில பேர் காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால்தான் பெயர்களுக்கு முன்னால் பட்டங்கள் போட்டுக் கொள்வது இந்த அக்கினிமயமான கற்கள் நடக்கிறது. சில பேருடைய விசிட்டிங் கார்டுகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் எழுதுறதுக்கு இடம் இருக்காது. நல்லதா? ரெவரண்ட், டாக்டர், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்டல், ப்ராஃபட், பேருக்கு முன்னால அப்புறம் பேருக்கு பின்னால இந்த ஊர்பட்ட பட்டங்கள், பிஏ, எம்ஏ, எம்டி, அது இது. நல்லதா? ஏன் இப்படி? நான் சமீபத்தில் மலேசியாவில் இருந்தேன். இப்போ போன மாதம் மலேசியாவில் ஒரு காலேஜில் படித்து கொடுத்துருக்கேன். அப்போது என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி உங்களோட பேரை எப்படி போடுறது, டாக்டர்னு போடுறதா? சுரேஷ் ராமச்சந்திரன் கூட அதுதான் என் பேர். ஐயோ, அப்படி இல்லை, எனக்கு சரியான டைட்டில் போடணும்னா எல்லாம் இதுதான் என் பேர், நீ என்ன டைட்டில் போட்டாலும் நான் தான். இந்த ஆள் வரான்னு போட்டீங்கன்னா போதும். அப்போ எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஐயோ பாஸ்டர், இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவங்களோட ஒருத்தரை பற்றி சொல்றாரு, அவருக்கு பிஷப் பட்டம் கொடுத்துட்டாங்க. இப்போதான் பெந்தகோஸ்தக்காரங்களுக்குள்ள பிஷப் வந்துருச்சு. உனக்குதான் இப்போ முந்தி பாஸ்டர்னாலே 79 பாஸ்டர்னாலே பெரிய ஆள் எங்களுக்கு. ஐயோ, மொத்த என்னைய ஆக்கள் 86ஆம் ஆண்டு பாஸ்டர்னு சொல்லும் போது எனக்கு கீழே காலில் இருந்து தலை வரைக்கும் ஐஸ் ஓடிச்சு. சரியா? அப்போ பாஸ்டர் தான் பெருசு. அப்புறம் கொஞ்ச நாள் அது 10ஆம் போயிடும், இனி ரெவரண்ட். அப்புறம் கொஞ்ச நாள் அது பழகிடும், டாக்டர். அப்புறம் கொஞ்ச நாள் அது ரெண்டும் சேர்த்து ரெவரண்ட், டாக்டர். அப்புறம் அது பழகிடும். அது பழகினோடனே இப்போ கொண்டாந்துட்டானுங்க பிஷப். சரியா? இதெல்லாம் பெந்தகோஸ்தல சபையில் இருக்கவே இல்லை, இப்போ வந்துருச்சு பிஷப். அப்புறம் இன்னொன்று கொண்டாந்துட்டானுங்க கார்டினல். அவன் இன்னும் கொஞ்ச நாளில் போனால் போப்பையும் கொண்டு வந்துடுவான் உங்களுக்கு. சரியா? அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் தேவன்.
விளங்குதா? அதான் நான் சொன்னேன், நீங்க கூட சொன்னேன் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்புறம் இவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. சரியா? அப்போ பிஷப் ஆக்கிட்டாங்க. நான் வரேன். அப்போ அந்த அந்த என்கிட்ட படிக்கிற ஒருத்தர், அவரு பாஸ்டர் தான், அவர் சொல்றாரு, நான் போயிட்டு அவரை பாஸ்டர்னு கூப்பிட்டேன். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஏய் என்ன நீ இப்படி பாஸ்டர், இப்போ நான் பாஸ்டர் கிடையாது பிஷப்னு கூப்பிடு. உண்மையா நடந்த சொல்றேன். சரியா? சில பேருடைய சர்ச் ஆபீஸ்க்கு அந்த போனா போட்டிருக்குது பேராயர், பேராயர் பிஷப் என்ற தெய்வமே. மகிமையை தேடுகிறார்கள். விளங்குதா? கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். சும்மா பெயர்களுக்கு முன்னாலே பட்டங்களையும் பதவிகளையும், பெயருக்கு பின்னாலே பட்டங்களையும் போட்டு மகிமை எதிர்பார்க்க கூடாது. சரியா? இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்படி தங்களுக்கு மகிமையை சேகரிக்க பெரிய சபை வேணும், நிறைய ஜனங்கள் வரணும். இன்றைக்கு நிறைய சபைகளை பார்த்தா பாவத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து எல்லாம் பேசுறது கிடையாது. வெறும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை தடவுறார், இயேசு உன்னை கொஞ்சுறார், இன்றிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம். அப்பதானே ஜனம் வரும். இவ்வளவு நாள் ஆசீர்வதிக்க முடியல ஆண்டவருக்கு, இன்னையில இருந்து ஆசீர்வாதம். இன்று முதல் நிரப்பிக்கிட்டு இருப்பான் சர்ச். ஒரு பக்கம் சர்ச் நிரம்பும், இன்னொரு பக்கம் பணமும் நிரம்பும். பரிசுத்தத்தை பேச மாட்டாங்க, வசனத்தை பேச மாட்டாங்க. ஏன்னா ஜனம் போயிடும். மகிமை உண்மையாக பிசாசு இன்றைக்கு போலியான மகிமையை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். இதுதான் சாத்தானுடைய வரங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லது தானே? இதெல்லாம் உண்மையாக நல்லது. கர்த்தர் மகிமைப்படுத்துவார், கர்த்தர் பணம் தருவார், கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? குறுக்கு வழியிலே கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற அந்த நன்மைகள் நம்மை வந்து அடைவதற்கு முன்பதாக இவற்றை நமக்கு எடுக்க வைத்து நம்மை திசை திருப்பி வீணாக்குகிறான். ரொம்ப அதிக நேரம் பேசிட்டேன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். ஒரு சில காரியங்கள்ல இருந்தது எங்களுக்கு தெரிந்த ஜனங்களை குறிச்சும் எங்களுக்கு இப்ப சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த காரியங்களையும் அந்த நபர்களையும் ஜெபத்திலே வைப்போம். இனி கவனமாக இருப்போம். சாத்தானுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கு மாட்டிக்கொள்ளாம. ஓகே? சரி, அப்ப எழுமுக ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த மாலை நேரத்தில் உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஒரு தரம் ஒரு தேவதூதனாக, அதுவும் ஒரு பிரதான தேவதூதனாக எவ்வளவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிடைக்க பெற்று பரலோகத்திலே வாழ்ந்திருந்த அவன் விழுந்து, பெருமையினால் மனவேற்றுமை கொண்டு விழுந்து பிசாசாய் மாறி கர்த்தருக்கு எதிராளியாய் சாத்தானாய் செயல்பட்டு வருகிறான். அப்படி அவன் விழும் பொழுது அவனுக்கு தேவரில் கொடுத்திருந்த எந்த ஒரு நன்மையும் பறித்துக் கொள்ளாமல் அவனை விழத்தள்ளினபடினால் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு தரம் கிடைக்க பெற்றிருந்த அந்த நன்மைகளை வைத்தே இன்றைக்கு எத்தனையோ ஜனங்களை அவன் வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானப்பா. இந்த வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும், இதை பேசின என்னோடும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். எங்களுக்கு கிடைத்த அருமையான ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு, இறுக பற்றிக் கொண்டு, தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யப்படி ஜெபிக்கிறேன். மிகவும் கவனமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யப்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களை துக்கப்படுத்தாமல் உங்களுடைய நேரம் வரும் வரை பொறுமையாய் காத்திருந்து அந்தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நாளை ஆராதனையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.